படம் பொறுத்த வரைக்கும் இவங்க இந்த இவென்ச்சுவாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்காதவங்களோட ஒரு ட்ராஜடியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த நேரத்தில் எனக்கு 2 பேர் மேலேயுமே என்னுடைய ஐ ஹாவ் மை sympathies with both of them, but Divya has more of my empathy. Yeah. நிறைய பேர் வந்து அவங்க பர்சனலில் வந்து நான் ஒருத்தர்லாம் நான் என் லைஃப்பில் மறக்கணும்னு நினச்ச விஷயத்த அது அவர் என்னவா சொல்கிறாருன்னே தெரியல. ஐ டோட்டலி ரிக்ரெட் வாட்சிங் திஸ் ஃபில்ம் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாரு. எனக்கு என்னை மறக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவங்க சொல்கிறேன், திஸ் ஃபில்ம் எனக்குள்ளே வந்து பயங்கரமாக க்ரோ ஆகுது, அதனால நான் இன்னைக்கு திருப்பி போகிறேன். நீ தானே சொன்னேன் ஃபஸ்ட்டு இந்த படம் பார்த்து 50+ 60+ பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து ஆமாம் மனசுக்கு பிடிக்கலாம் விட்டு போயிட வேண்டியதானன்ட்டு இந்த படத்தை பார்த்து எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இருந்தாலும் அவளை திருத்தி அவளை மாற்றிருக்கலான்ட்டு யங்ஸ்டர்ஸில் கூட ஒரு சில பேர் சொல்கிறாங்களே ஒழிய ஒரு 50+ இருக்கிறவங்க அந்த பேரண்ட் ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க யாருமே அப்படி ஆக்சுவலி சொல்லலை. வணக்கம் பிரபுராமியாஸ். லவர் ஃபிலிம் பார்த்தேன், ரொம்ப ரசித்தேன். சென்சிட்டிவான ஒரு ஃபில்மாக தோணுச்சு. அண்ட் இந்த சூழலில் ரொம்ப முக்கியமான ஒரு படமாகவே நான் பார்க்குறேன். இது பேசக்கூடிய ஒரு அரசியலாக இருக்கட்டும், இது வந்து அந்த அந்த மனிதர்களை புரிஞ்சுக்கிட்ட ஒரு விதமாக இருக்கட்டும், இந்த படத்தில் இருக்கிறவங்க எல்லாரையுமே. ஸோ கொஞ்சம் நிறைய அலசி ஆராயலாம் அப்படின்னு தோணுச்சு ஒரு அன்போட. ஸோ மேபி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இல்லையா? மேபி ஐ கேன் ஆஸ்க் யூ திஸ், உங்களுக்கு கிடைச்ச ரெஸ்பான்சஸ் பொறுத்த வரைக்கும் உங்களை ரொம்ப மகிழ்ச்ச ரெஸ்பான்சஸ் என்னவா இருந்திருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து? எனக்கு இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸில் வந்து நிறைய பேர் அவங்களோட ஒரு கில்ட் ட்ரிப்புக்குள்ளே போகிறாங்க படம் பார்த்துட்டு. அந்த கில்ட் ட்ரிப்பை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அவங்களோட கதை, பர்சனல் லைஃப்ஸில் இது நடந்துகிட்ருக்கு, எனக்கு இது போயிட்டுருக்கு, பயங்கரமாக அழுத, நான் இந்த முடிவுகள் எடுக்கலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற வரைக்கும் யாருன்னே தெரியாத எனக்கு ஷேர் பண்ற இவ்வளோ அவங்க லைஃபுக்கு இந்த படத்தை க்ளோஸா எடுத்திருக்காங்க. ஆண்கள் தான், மெயின்லி ஆண்கள். அவங்க ஷேர் பண்றது, அவங்க லைஃபுக்கு இதை ரொம்ப நெருக்கமா வச்சு பாக்குறதும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவங்க செய்த தவறுகளை அவங்க உணர்றாங்கன்ற மாதிரி சொல்றீங்களா? நம்ம என்னவா இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள போறாங்களோன்னு தோணுது. ஐ திங்க் அந்த ஒரு ஃபேஸ்ல இருக்கக்கூடிய வாழ்க்கையில் அந்த ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, அந்த முதல் காதல் பிரிவு, அதை நீங்க அணுகிற ஒரு விதம், அது புரிஞ்சுக்கிற பக்குவம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? ஐ திங்க் நிறைய ஆண்களுக்கு அது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஸ்பேஸ் தான் நினைக்கிறேன். அது சொல்லும் போதே எனக்கு அப்ப பாவம் இல்லை நிறைய பொண்ணுங்க அப்படின்னு தான் தோணுது. நம்ம கண்டினியூஸா வெவ்வேறு விதமான ரிசீவிங் கிடைச்சிட்டே இருந்தது. நிறைய பேர் வந்து அவங்க பர்சனல்ல வந்து நான் ஒருத்தர்லாம் நான் என் லைஃப்ல மறக்கணும்னு நினைச்ச விஷயத்த அது அவர் என்னவா சொல்றாருன்னே தெரியல. ஐ டோட்டலி ரிக்ரெட் வாட்சிங் திஸ் ஃபில்ம் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாரு. எனக்கு என்ன மறக்கணும்னு நினைச்சேன். ஆனால் ஒன்று சொல்றேன், திஸ் ஃபில்ம் எனக்குள்ள வந்து பயங்கரமா க்ரோ ஆகுது, அதனால நான் இன்னைக்கு திருப்பி போறேன். நீ தானே சொன்னேன் ஃபர்ஸ்ட் இந்த படம் பார்த்து. ஒருத்தர் நம்ம இவர் வந்து சொன்னார்ல தியேட்டர்ல வந்து, பார்த்தாலே பலார்னு அரையணும் போல இருக்கு அப்படின்னு, பார்த்தாலே பலார்னு அரையணும் போல இருக்கும் அப்படின்னா. ஸோ நிறைய பேர் வந்து அவங்களுடைய கில்ட்டு ப்ளஸ் இன்னொன்று அவங்க என்னவா இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடிங்கிறத ஞாபகப்படுத்தவும், அதுல இருந்து என்ன சொல்றது, அதுல இருந்து இப்போ நல்ல வேலை நம்ம அவன் இல்லை அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, ஏன்னா எனக்கு வந்து அருண் வந்து ரொம்ப தூரத்துல சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் மாதிரி எனக்கு தோணலை. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச பல மனிதர்கள் ஏன் ஒரு வாழ்க்கையில ஒரு டைம்ல ப்ராபப்ளி நான் கூட அப்படி இருந்திருக்கலாம், ஃபார் ஷுர். ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, தூக்கி என்னுடைய வாழ்க்கையோட நட்ட நடுவில் நான் ஒன்று உட்கார வச்சிடுறேன்ற ஒரு ப்ரெஷர் ஒன்று இருக்குல்ல, உன்னால மட்டும்தான் என் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு, நீ என்ன, அது ஒரு பெரிய ஒரு அன்ஃபேர் ப்ரெஷர் தானே யார் மேலேயுமே. லைக் நான் தான் உன்னுடைய வாழ்க்கைக்கான பொறுப்பு என் கையில தான் இருக்கு, என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்றது வந்து அது ஒரு என்ன சொல்றது, அந்த காதலை புனிதமாக பார்க்கிற ஒரு தன்மை எல்லாம் இருக்கும்போது அது பண்றோமோ அப்படின்னு தோணுது இல்ல. அவங்கள தூக்கி நடுவில் வச்சுட்டு எல்லாமே நீதான் அப்படின்னு சொல்ற ஒரு சென்ஸ் இருக்குல்ல.
மேபி பர்சனலி ஐ ஆஸ்க் யூ திஸ், நீங்க காதல் அப்படிங்கிற பேர்ல பண்ண ஏதாவது கொடுமைகள்லாம் யூ கெட் வாட் ஐ அம் சேயிங், அந்த மெச்சூரிட்டி இல்லாம நடந்துகிட்ட விதங்கள் சின்ன வயசுல நிறைய. அதான் சொல்றேனே, இவரு கடைசியில போட்ட ஒரு கோட்டு ஜேம்ஸ் பால்வினுடைய கோட்டு தான். வேற இன்னொரு ஏதோ ஒரு நாவல் உண்டு இல்லையா, அவ வந்து அவளுடைய 7 ரிலேஷன்ஷிப்பை பத்தி எழுதுவா. அவ எவ்வளோ என்ன சொல்றது, எவ்வளோ டிமிடான, எவ்வளோ மோசமான ஒரு பொண்ணா இருப்பான்னு. வெறும் காதல், அவளுடைய ரிலேஷன்ஷிப்ஸ் தான் அவளை வந்து ரொம்ப இப்படியான ஒரு ஆக்சுவலாக அட்டகத்தில் அதை பயங்கரமா டீல் பண்ணியிருப்பாங்க. அவளுக்காக தான் அவன் நல்லா முடிவெட்டுவான், அவளுக்காக தான் ட்ரெஸ் பண்ணான், அவளுக்காக தான் உத்தியோகத்துக்கு போவான், அவளுக்காக தான் முதல் முறையா அவன் ஹீரோ ஆகணும்ன்றதே வந்து அவன் தொடர் காதல்கள்னால தான் வந்து. அதுல பாட்டுல வரும்ல, உன்னா இல்லைன்னா நேரத்தில் எழுந்த, அவள் எல்லாமே அவளுக்கு காதலுக்காக செஞ்சுதான் அவன் மனுஷனாவே மாறுறான் இல்லையா. ஸோ கைண்ட் ஆஃப் அப்படிதான் வந்து லவ் வந்து ரொம்ப நீச்சனமான, வெறும் சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்ஸை வச்சு அவ்வளவுதான் இவ கிடைச்சிட்டா, இவன் பொண்டாட்டிடா இவ அப்படின்ற இடத்துல இருந்து அப்புறம் எப்படி இவால்வ் ஆகுது, க்ரோயிங் அப் தான் அப்படிங்கிறது. பிளஸ் ரெகுலராக நம்ம சினிமால இந்த காதல் வழியாக அவன் மாறினான், அந்த பெண் வந்தா அவனை மாத்திட்டா, கல்யாணம் ஆச்சு திருமணம் ஆச்சு அவன் மாறிட்டான் அப்படின்றது வந்து எனக்கு சில டைம் எப்படி தோணும்னா, உன்னை மாத்த வேண்டிய பொறுப்புல அந்த பொண்ணு இருக்கணுமா, அது ஒரு நியாயமான பொறுப்பா? ஏன்னா இப்போ பல பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவா இருக்குன்னா, நீ கொஞ்சம் கூட இருந்திருந்தா வருங்காலத்துல அவன் கஃபே எல்லாம் ஓபன் பண்ணி செட் ஆயிருக்கும் போது நீங்க சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல, நீயே அவசரப்பட்டு விட்ட அப்படின்ற ஒரு பார்வை சில பேருக்கு கண்டிப்பாக இருக்கலாம். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஸோ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் என்ன நான் நினைக்கிறேன்னா, கரியர் சக்சஸும் பர்சனல் சக்சஸும் வெவ்வேறு விஷயம்னு நினைக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஃபே வச்சுட்டாங்கிறதுனால அவன் அழுக்கைகள்லாம் கழுவப்பட்டு அவன் ஒரு மேன்மையான மனிதனா மாறிட்டான் அப்படின்ட்டு நான் ஃபர்ஸ்ட் பார்க்கல. அதனால அப்படி எடுத்துக்கிறவங்களுக்கு சொல்றது என்னன்னா, அவன் ஏதோ ஒரு விதத்துல ஒரு கைண்டர் நைசர் பர்சனா மாறிட்டான்னா அது உண்மையான வளர்ச்சியா இருக்கும். அது வந்து ஆம்பிகோஸா தான் வச்சிருக்கேன். அது எங்க ஒரு சின்ன ஹோப் இருக்குன்னா, ஒரு வன்மம் இல்லைன்னு தெரியுது. திரும்பியும் திவ்யாவை பார்க்கும்போது எந்த விதமான வன்மத்தையும் வெளிப்படுத்தல. கடைசியில ஒரு நைஸ் ஜெஸ்டர் தான் ஒண்ணு தராங்கும் போது அங்க ஒரு ஹோப். ஆனா அந்த ஜெஸ்டர்ல கூட ஒரு எக்ஸ்ட்ரா இது மீனிங் ஒன்றும் கிடையாது. இது நான் பண்றதுனால வேற ஒண்ணு நான் எதிர்பார்க்கிறேன், நம்ம டச்ல இருப்போமா, இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணுவோமா அப்படின்ற ஒரு சென்ஸ் அப்படி இல்ல. எக்ஸாக்ட்லி. ஸோ அது இருக்கிறதுனால அதுதான் அப்படி பாக்குறவங்களுக்கு சொல்றது இதுதான். ஏன்னா எனக்கு சில டைம் தோணும்போது பொண்ணுங்க உளவியல் ரீதியாக அவங்க ஒரு பெரிய ப்ரெஷர் ஃபீல் பண்ணுவாங்களோ இந்த காதல் அப்படின்னு வசப்படும் போது. ஓகே, இப்போ அவனை மாற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடையது, அவனை திருத்தணும், அவனை சரியாக்கணும், அவனை சகிச்சுக்கணும், இதெல்லாம் நாம் இதெல்லாம் நாம் பண்ணணும். ஆனா பெருசா எதிர் சைட்ல இருந்து அதெல்லாம் நடக்குமான்னா அதை நான் எதிர்பார்க்கவும் கூடாது. அது இப்போ வரைக்குமே நிறைய, இப்போ எங்க ரிலேட்டிவ் சைட்லயுமே அவன் பாருங்க இப்படி வேலைக்கு போகாம குடிச்சிட்டு இருக்கிறான், கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிருவாங்கிறது இருக்குல்ல, அது டில் டேட் அவங்க ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் மாதிரி தான் அப்படிதான் இருக்கிறாங்க. பட் ஆனா என்ன சொல்றது, நம்ம தொடர்ச்சியா எவல்யூஷன் வந்து இதை பத்தி தொடர்ச்சியா பேச பேச மேபி அது மாறும். இன்ஃபேக்ட் காதல் வந்து ஒருத்தனை மாத்துமா, அது பெட்டரா ஆக்குமானா ஷூர், வை நாட். பட் அது காதலியோடைய பொறுப்பா அப்படின்றதுதான் எனக்கு கேள்வி. அதுதான் எனக்கு இந்த ஃபிலிம்ல ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஆமா, அவன் மாறினான், காதல்னால தான் அவன் மாறினான், ஒரு லெவலுக்கு வந்தான், ஹோப்ஃபுல்லி ஒரு மென்டல் க்ரோத் அடைஞ்சிருக்கான். பட் அதுக்காக அவ கூடவே இருந்து வழி நடத்தணும்ன்ற ஒரு அவசியம் இல்லைன்னு சொன்னது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாவே நான் பார்க்கிறேன் நான். எனவே இந்த படம் வந்து ஒரு உறவுடைய இறுதி சடங்குன்ற மாதிரி பார்க்கலாம் இல்லையா? உங்களுக்கு அந்த ஸ்பெசிபிக் ஃபேஸ் பொறுத்து பேசலாம். ஒரு முழு நீள படம், அந்த ஒரு கடைசி அந்த இறுதி சுற்றுன்னு நம்ம சொல்ற மாதிரி சொல்றோம், அந்த ஃபைனல் ரவுண்ட் பொறுத்து மட்டும் பேசலான்ற ஒரு why did you think that was very important or interesting for you ஒரு எழுத்தாளராக? அது வந்து ஒரு லாங் அண்ட் எக்ஸாஸ்டிங் ப்ராசஸ். அது ஒரு பயங்கர ஆர்டியல், அது ஒரு ட்ரமாட்டிக்கான ஒரு ப்ராசஸாக இருக்குது. ஆனால் அதை வந்து நம்ம எந்த படத்துலையுமே டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணதில்லை அப்படிங்கிற மாதிரி, அட்லீஸ்ட்டு இந்த சூழலில். ஒரு சில படங்கள் வெஸ்ட்டில் அது பண்ணியிருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சப்ஜெக்ட் மேட்ரு இங்கே நான் அப்சர்வ் பண்ண லைஃப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடந்து போகும்போது அது ஒரு பெரிய ஒரு மாதிரி ஆக்கிரமிக்குது எல்லாத்தையுமே. அந்த ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, அது கன்சியூம் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபேஸாக இருக்குது. அது பற்றியான ஒரு எக்ஸ்ப்ளரேஷன் இருந்தால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்லேருந்து தான் ஆரம்பிச்சது. ஓகே.
ஏன்னா இந்த ஒன்னா சேரும்போது சந்தோஷமா இருக்கும்போது எல்லாருமே பெஸ்ட் பிஹேவியர்ல இருக்கிறதுல ஆச்சரியம் ஒண்ணும் இல்லை இல்லையா? எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஸோ நானும் உன்னை நல்லா நடத்துறேன், நீ உன்னை நல்லா நடத்துற. பட் எனக்கு எப்படி தோணுன்னா, இந்த பிரிவுல நீங்க எப்படி அணுகுறீங்கன்றதுல தான் நீங்க யாருன்ற ஒரு உண்மையான குணங்கள் கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிக்குமோ. நீங்க ஒரு ஒரு வழியை நீங்க எப்படி அணுகுறீங்க ஒரு தனி நபராக அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்ல தான் உங்களுடைய காதல் எவ்வளவு எப்படி சொல்றது, தூய்மைன்னு சொல்ல பிடிக்கல, பட் உயரமானது அப்படின்ட்டு ஐ தாட் தட் வாஸ் ஆல்சோ வெரி. ஏன்னா சராசரியாக இந்த 2 பேரை அவங்க நல்லா எந்த பிரச்சனையும் இல்லாதப்போ வாழும்பொழுது கண்டிப்பா நமக்கு இவங்களை பொறுத்து பெரிய பார்வைகள், ஆழமான பார்வைகள் ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது இல்லை. They're just gonna hang around. So yeah, I see that there is great value in speaking about that final phase specifically. இந்த படம் of course அலைகள்ல ஆரம்பிக்குது. Lots of visuals of waves and sea அந்த கோகர்ணா போர்ஷன்ஸ் போன பிறகும் உறவுகள்லையும் சரி இந்த படத்துலையுமே சரி எந்த இடத்துல இந்த உறவுல அந்த சிரிப்பு மறைய ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எடுத்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கா, சர்ஃபிங் பண்ணிட்டு இருக்கா, எங்க உடைய ஆரம்பிச்சது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அருண் திவ்யா உறவு? அதுதான் என்னன்னா, ஒரு ஓப்பனா ஒரு விஷயம் பேசினா அதுக்கு அக்செப்டன்ஸ் கிடைக்கலங்கும் போது அது ஃபியரா மாறும். ஸோ அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த கான்வர்சேஷன்ஸ், ஓப்பன் கான்வர்சேஷன்ஸ் கட் ஆகி நான் என்னவா மாறுறேங்கிற ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணாத ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும்போது அது ஃபியரா மாறுது. ஸோ அந்த இடத்துல தான் மறைய ஆரம்பிக்குது. அருண் பொறுத்த வரைக்கும் இல்லை, ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு வயலண்டான ஒரு பர்சன். டக்குன்னு சுற்றி இருக்கிறவங்களை அறையக்கூடியவர், தன்னைத்தானே ரொம்ப பெரிய வலி உண்டாக்கக்கூடியவர் பிசிக்கலி ஆல்சோ. பட் இருந்தும் திவ்யா மேல பெருசா கை வச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை இந்த ஃபிலிம்ல. இல்லையா? ஆக்சுவலி he is capable of it. ஏன்னா சுத்தி டக்குன்னு கை நீட்டக்கூடிய ஒருத்தன். ஆனா அவகிட்ட ஒரு அரை கூட அவன் வச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த சாய்ஸ் பொறுத்து பேசலாம். எனக்கு நான் முன்னாடி அதை சொல்லியிருந்தேன் தலைவா. இது பொதுவா நம்ம ஊருக்கு வந்து இப்படி ஒண்ணு இருப்ப என்னங்க டாக்ஸிக், இதெல்லாம் ஒரு விஷயம் விட்டு போறாங்களாங்க அப்படின்னு எதனா சொல்லிடுவாங்களோ. ஸோ நம்ம டாக்ஸிசிட்டியோடைய லெவலில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணலாமோன்னு சொல்லி நான் இவர்கிட்ட சொன்னேன். இவர் என்ன சொன்னார்னா, ஃபிசிக்கல் அபியூஸ் பண்ணால் மட்டும்தான் டாக்ஸிசிட்டி அப்படிங்கிறது இல்லைங்க, இந்த மாதிரியான மைக்ரோ அக்ரெஷனுமே டாக்ஸிக்கான வேலை தான் அப்படிங்கிறத நான் வந்து அது வெறும் டெக்ஸ்டாக பார்க்கும்போது எப்படி ஒர்க் ஆகும். ஏன்னா வெறும் பேசுறான், ஏதோ ஒரு இடத்துல மட்டும்தான் 6 வருஷம் லவ் அப்படின்னு ஒரு இடத்துல ரொம்ப லைட்டான ஒரு புஷ் மாதிரி இல்லையா. அண்ட் எனக்கு வந்து அது யோசிச்சுட்டே இருந்தேன். அது வெறும் வெர்பலா போடுற விஷயம், வெறும் கண்ட்ரோல் வந்து எப்படி நம்மளுக்கு ஸ்கிரீன்ல டிரான்ஸ்லேட் ஆகும்போது அவ்வளவு டாக்ஸிக்கா இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனா இன்னவே எனக்கு இன்னைக்கு வந்து தியேட்டர்ஸ்ல பின் பாயிண்டா அப்படி பின் டிராப்ல உட்கார்ந்து இருக்கும் போது இல்ல, அந்த டாக்ஸிசிட்டி வந்து இவ்வளோ ஆக்வர்ட்னஸை கிரியேட் பண்ணுது. ஏன்னா அவன் இவ்வளோ அசிங்கமான ஒரு ஆளா இருக்கான்றது வந்து டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெறும் பிசிக்கல் அபியூஸை மட்டும் போட்டு பலார்னு அரைஞ்சிருந்தா எனக்கு தெரிஞ்ச அதை விடவும் இன்னொரு விஷயம் வந்து உங்களை நீங்க சுலபமாக தூரப்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன்ல. அது ஒண்ணு. அண்ட் இவனுக்குமே நான் ஆஸ் எ கேரக்டரா நான் இவன் மைண்ட் ஸ்பேஸ்ல இருந்து யோசிக்கும் போதுமே அவன் ஒரு சில த்ரெஷ்ஹோல்டு வச்சிருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சீன்ல நீ ஆஃபீஸ் ஸ்பேஸ்ல வச்சு பாரு அப்படின்னு அவன் ஒரு சில வேல்யூஸ் வச்சிருக்கிறதா நம்புறான். அண்ட் அவன் அந்த மாதிரி ஒரு அபியூசிவ் ஹவுஸ் ஹோல்ட்ல இருந்து வர்றதுனால அவனுக்கு அந்த விஷயம்லாம் த்ரெஷ்ஹோல்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான இடத்துல இருந்து கூட நான் எங்க அப்பா மாதிரி நடந்துக்கலாம் நான் நல்லவன். அதான் நீ அதனாலதான் உலகத்திலேயே சுத்தமா பிடிக்காத ஒருத்தர் வந்து தன்னோட அப்பா அவனுக்கு. ஸோ அதுல இருந்து நான் இப்போ வந்து என்ன சொல்றது, அவனை ஒரு பெட்டர் பர்சனா ஃபீல் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சில த்ரெஷ்ஹோல்ட் அந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா he can feel great. இந்த 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 ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் தி ரிலேஷன்ஷிப் வரும்போதுல அடிக்கடி இந்த பின்னோக்கி பார்க்குற ஒரு தன்மை இருக்குல்ல, அது யார் ஒருத்தர் வந்து அதுல இருந்து வெளியேற்றப்படுறாங்களோ அந்த பொண்ணு யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா ஐ திங்க் ஷீ இஸ் கிளியர், எனக்கு இது வேணாம் அப்படின்றதுனால. But I really liked all those குட்டி glimpses you gave into the past, without really ஒரு ஃபிளாஷ்பேக் ஜோனுக்குள்ள அப்படியே இறங்கி வாங்க அவங்க மீட் பண்ணும்போது அவங்க எப்படி மீட் பண்ண அதுல இருக்கிற ஃபன் எல்லாம் நம்ம காட்டுவோம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் எல்லாம் போகாதது. அந்த அந்த சாய்ஸ் பத்தி you want to talk to me about? Because டக்குன்னு அவன் ஒரு கேக் வெட்டும் பொழுது ஒரு டைம்ல நம்ம எப்படி பிறந்த நாள் கொண்டாடணும்ல அப்படின்னு பின்னோக்கி பாக்குற ஒரு தன்மையாக இருக்கட்டும், பீச்ல எப்படி நடக்கும்போது எப்படி நம்ம கட்டி தழுவி பீச்ல இருந்தோன்ற ஒரு ஸ்பேஸா இருக்கட்டும்.
யா அது அது ஒரு கோட் இருக்குன்னு நினைக்கிறேன், டால்ஸ்டாய் இதுன்னு நினைக்கிறேன். ஆல் ஹாப்பி ஃபேமிலிஸ் ஆர் அலைக் பட் எவ்ரி சேட் ஃபேமிலி ஹேஸ் எ யூனிக் சேட் ஸ்டோரி. அந்த மாதிரி எனக்கு வெர்பாட்டிமாக தெரில, பட் அந்த ஒரு மீனிங். ஸோ ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு பி அலைக்குன்றது தான். நான் ஹாப்பியாக இருந்தாங்கன்னா ஹாப்பியாக இருந்தாங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துல தான் எனக்கு அதுக்குள்ள டீட்டெயில் பண்ணுறது வந்து எனக்கு என்ன தோணிருச்சுன்னா, ஓ அப்போ அப்படிலாம் இருந்தா இப்படிலாம் இருக்கிறத ஒரு மாதிரி ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸ்க்குள்ள போயிருமோ, அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து காட்டி அதோட மக்களை வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கிற ஒரு ஆக்ட் வந்து கவுண்டர் ப்ரொடக்டிவா போயிருமோ நம்ம இந்த சொல்ற விஷயத்துக்குன்ற ஒரு கால் தான் அது. வேற இது நீடிக்கணும்னு மக்கள் எங்க ஆசைப்படுறாங்க. கரெக்ட். அருண் பக்கம் மக்கள் போயிருவாங்களோன்ற ஒரு கவலை இருந்துச்சு அவங்களுக்கு? கண்டிப்பா போகவும் செய்யறாங்க. ஆக்சுவலி அது இருக்கு. அது அது ஒரு கான்வர்சேஷனாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த படம் பண்ணப்பட்டது. அந்த கான்வர்சேஷன்ல அருண் பக்கமும் போறாங்க. அண்டு படத்துலயுமே ஒரு சில இடங்கள் அதுக்கு அமைஞ்சிட்ட மாதிரி இருக்கு. லைக் அன்இன்டென்டட்லி அது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வருத்தம் இருக்கா? ஆமா. ஓகே. நாங்க வந்து இப்ப கடைசியா சிகரெட் பிடிச்சிட்டு இதான் அவங்க கடைசி சிகரெட்டான்னு சொன்ன உடனே அவன் பதில கேட்டவுடனே கிளாப் பண்ணும்போதெல்லாம் எங்களுக்கு இவரு வரவே மாட்டாரு. வாயா உள்ள போய் இல்ல நான் வரல போங்க அப்படின்னாரு. இல்ல ஏன் அப்படின்னாக்கா, இல்ல அது நான் எதிர்பார்த்த இடம் இல்ல, அங்க கை தட்டுறாங்க எனக்கு அது. ஆனா நான் அதை என்னவா பாக்குறேன், அவ்வளவு நேரம் அந்த அந்த ஒரு இருக்குதுக்குள்ள சின்ன வின் வந்து அந்த கேரக்டருக்கு அவனுக்கு பரவாயில்ல, அப்படி பரவாயில்ல விட்டுப்பா அப்படி இப்படி பேசிக்கலாம், அப்ப விட்டு போறதுன்னு அர்த்தம் அந்த பொண்ணு. அம்மாடா அப்படின்ற அந்த புரிதல்லையும் நிறைய பேர் அந்த ரிலீஃப எடுத்துக்கிறாங்க. அண்ட் ஒரு சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அது ஒரு கெத்தான மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. படம் பூரா வெயிட் பண்ணிருக்காங்க, என்னடா என்ன மாதிரியே இருக்கான் ஆனா ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டே இருக்கு, என்ன பார்க்கும்போது ஹாப்பியாவே ஃபீல் ஆக மாட்டேங்குது. சோ கொஞ்சோண்டு ஒரு ஹை மொமெண்ட் ஏதாவது ஒண்ணு கொடுங்களேன், நாங்க கை தட்டி கொண்டாடுறோம். அதனாலதான் வண்டி ஓட்டிட்டு வர ஷாட் எல்லாம் அத கூட அப்பாடா அவன் திருந்துட்டான்ற இடம், ஐயோ வந்துட்டான்டா அவன் அப்படின்றது இருக்குல்ல, அது எதுவுமே எனக்கு என்னமோ அவங்க பர்சனலா அருண் கூட ரொம்ப இன்க்ளைண்டா. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வந்து ரெக்கலெக்ட் ஆகி அவங்க கிட்டத்தட்ட அருண் கூட சைக்கிள்ல தான் இருக்கிறாங்க. சோ திடீர்னு அருணுக்கு ஒரு சின்ன இது கிடைச்ச உடனே இல்ல அப்பாடா ஓகே அப்ப நான் ஒன்னும் அந்த ஹோப்போட ரிலீஃப் தான் ஒரு ஹோப்லெஸ் அதர்வைஸ் ஹோப்லெஸ் ஃபிலிம்ஸ். அந்த மொமெண்ட்ஸ் ஆஃப் ஹோப் வந்து அவங்களுக்கு ஒரு நான் என்ன நினைக்கிறேன்னா அருண் நியாயமானவன்னு புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படிங்கிற இடத்துல இருந்து கூட அந்த கைதட்டு வரல. அவங்க வந்து டோட்டலா அட்லீஸ்ட் இவனுக்கு இந்த இதுவாவது கிடைச்சிருச்சே அப்படிங்கிற சந்தோஷத்துல கைத்தறினதா தான் நான் நினைக்கிறேன். என்னங்க சொல்றீங்க? அப்படி இருந்தா சந்தோஷம் அப்படிங்கிறாரு. அப்படி இருக்குன்னு சொல்றேன். நிறைய பெரும்பாலான இடங்கள்ல இல்ல அதுவும் சொன்னாங்க, அந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸும் கிரியேட் ஆகுது. சோ it's all about perception. Do you want to talk to me about humanizing this guy, which I thought was a very very interesting choice. ஏன்னா உங்களுடைய சிம்பத்திஸ் லார்ஜ்லி திவ்யா பக்கம் இருப்பது ரொம்ப தெளிவாகவே தெரியும் பொழுது இவனை இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது பிசிக்கலா இறங்கலன்னா கூட அந்த எமோஷனல் அபியூஸ் இன்னும் மோர் ஆப்வியஸ் வேஸ்ல கூட நீங்க நினைச்சிருந்தா பண்ணிருக்கலாம். இல்ல இது ரொம்ப இவன் இல்லடா இவனும் பாவம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள ஆப்ரேட் பண்ணது இல்ல. So do you want to talk to me about the value of that? அதுதான் எனக்கு இந்த கேரக்டர் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஆன்டி ஹீரோவா டிசைன் பண்ணாலுமே ஐ டோன்ட் வாண்ட் பீப்புள் டு அதர் ஹிம் அப்படிங்கிறது தான் இதோடைய முக்கியமான சாய்ஸா இருந்துச்சு. என்னன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல நம்மன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான மொமெண்ட்ஸுமே இதுல இருக்கணும் அப்படின்னா அப்பதான் அவங்களுக்குள்ளேயான ஒரு சிந்தனை போயிடும். இல்லாட்டி ஈஸியா கடந்து போயிடுவாங்க, ஏய் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அது சொல்றாங்க இப்பவுமே, ஆனா ஒரு சில நேரத்துல கனெக்டும் ஆயிடுறாங்க. ஆமா நம்மளும் இவனா இருந்திருக்கோன்ற ஒரு கனெக்டும் இருக்கிறதுனால அந்த பேலன்ஸ் ஒரு மாதிரி அந்த கேரக்டர் இன்னும் எடுத்துக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஏன்னா அட் ஒன் பாயிண்ட் இவன் செய்யறது வந்து என்ன சொல்றது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரெப்பிட்டேட்டிவ் ஆக ஆரம்பிக்குதுல்ல. ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டியது ஆல்மோஸ்ட் ஒரு விஷயம் ஒண்ணு நடக்குது, நடந்த உடனே ஓகே மறுபடியும் வந்துட்டா அப்படின்ன உடனே மறுபடியும் வேற முருங்க மரம் ஏறிடுச்சுன்ற மாதிரி. அண்ட் அது வந்து ஒரு டாக்ஸிசிட்டி ஒரு இதுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஊடுருவி இதுவான பிற்பாடு இது ரொம்ப பெர்பெச்சுவல் தான் நினைக்கிறேன். அதாவது ஒரு வாரம் நல்லா பேசி சந்தோஷமா இருந்து ஆக்சுவலா அந்த ஒரு வாரம் நல்லா இருக்குன்னு சொல்றேன் பொய். அது
பதப்பதத்தோட எப்ப சண்டை வரும்ன்றதோட தான் சிரிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். ஒரு சண்டை வந்துச்சுன்னா திரும்ப சண்டை வரலங்கிற சந்தோஷம் அவ்வளவுதான். அவ்வளவுதான். சோ அது வந்து இல்ல ரெப்பிட்டேட்டிவ்னு சொல்ல மாட்டேன். ஸ்கிரீன் பிளே வந்து ஒரே சீக்வென்சஸ் I didn't mean it as criticism also. இல்ல அதான் சொல்றேன். நான் இந்த ஸ்கிரிப்ட்ல நான் என்ன அப்படி பார்த்தேன்னா, ஆக்சுவலா ஜென்ரலாவே இப்படியான ரிலேஷன்ஷிப் வந்து ஓகே எனக்கு உனக்கு செட் ஆகல, ஓகே பை அப்படின்னு சொல்லி போற அளவுக்கு ஈஸியா இருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு பெரிய விண்ட கிராஸ் பண்ண பிறகுதான் இது க்ளோசர்னு ஒண்ணு கிடைக்கும். கிடைக்காம போனது பல. அண்ட் இட்ஸ் அ பேட்டர்ன் தான். அபியூஸ்ங்கிறதே ஒரு பேட்டர்ன்ல ரிப்பீட் ஆயிட்டு இருக்கிறது தான். ஆனா என்னால முழுமையாக திவ்யாவுடைய மனநிலையும் புரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த படம் அது ரொம்ப தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுது. அவை நெவர் அட் ஒன் பாயிண்ட் ஆல்சோ டிட் ஐ ஃபீல் லைக் ஏமா இதைத்தான் நம்ம போன வாரம் பார்த்தேன், மறுபடியும் எதுக்கு திரும்பி போறேன்ற ஒரு சென்ஸ் இல்லை. ஆனா ஐ ஆல்சோ லவ்ட் ஹவ் ஈச் டைம் அவங்க திரும்பி போகிறதுக்கான காரணங்கள் பெருசாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்குல்ல. முதல் முறை அவன் கெஞ்சிறான், திரும்பி போறேன், அது ஒரு நிறைய வாட்டி நடந்துருச்சு. இதுக்கு மேல கெஞ்சினா வேலைக்கு ஆகாது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஓகே நான் ஒரு வேலைக்கு போறேன் அப்படின்ற ஒரு காரணம் ஒண்ணு கிடைக்குது. எங்க அம்மாவுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு காரணம் ஒண்ணு கிடைக்குது. அவன் பேட் டைம்ல இருக்கும் போதெல்லாம் விட்டுட்டு போக வேண்டியதா. அது வந்து தேவையில்லாத கில்ட். அது நீ பேட் டைம்ல இருக்க, இந்த சமயத்துல நான் விட்டு போனா ரொம்ப குடும்பாவி ஆயிருவேன்னு சொல்லி போக வேண்டியது. நீ உன் கூடிய சந்தோஷமா இருக்க முடியாதுல்ல அதன் பிறகு. நான் கெட்டவளான்ற ஒரு சென்ஸ் இருக்குல்ல. சோ இதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட் எமோஷனல் ஸ்பேசஸ் நினைக்கிறேன் நான். இதெல்லாம் பேசுவது ரொம்ப ரொம்ப சுலபம் கிடையாது. அதனால தான் ஐ திங்க் எனக்கு லவர் ரொம்ப பிடிச்சது. இந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்பேசஸ்ல ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு நிறைய கேரக்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப இயல்பான கதாபாத்திரங்களாக தெரிஞ்சாங்க. including his mom. Like for example, at one point she says something like நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா நானும் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்றாங்கல்ல. அது சராசரியாக அது கொஞ்சம் எனக்கு அப்ரஸிவ் தாட்டாக தான் தெரியும். இந்த குழந்தைங்களை வளர விட்டு அவங்கள தனியா அனுப்பி விடுற ஒரு மனப்பான்மை பெரும்பாலான மக்களுக்கு இருக்க மாட்டேங்குது. அவனை வளரவே விட மாட்டேங்கிறாங்களேன்னு. பட் ஐ லைக் தட் தேர் இஸ் an additional layer to it. ஏன்னா இவங்களும் ஒரு ஜெயில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அங்கிருந்து ஒரு விடுபட வேண்டிய ஒரு அவங்க இவங்களோட கல்யாணத்தை ஒரு காரணமா வச்சுக்கிறாங்க. இல்ல அவங்களுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. அவங்களோட எஸ்கேப். அப்பா நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருந்தீங்கன்னா எனக்கு நல்லதுன்ற ஒரு நீட்ஸ் a different home basically. இந்த ஹோம் அவங்களால இருக்க முடியல. இன்னொரு ஹோம் உருவாக்கிடணும். அதுக்கு இவனோட கல்யாணம் தான் ஒரே ஒரு பாசிபிலிட்டியா பாக்குறாங்க. அண்ட் அதோட நீங்க சொல்றதை விட இல்ல, இன்னொரு ஒருத்தர் சொன்னாரு, என்னம்மா சமைக்கிறியா வீட்டுல? மேகி சமைப்பா, இல்ல தோசை எல்லாம் பண்ணுவேன். நேரம் அதனால என்ன 10 நாள்ல எல்லாத்தையும் சொல்லி எல்லாத்தையும் நீ சமையல் கத்துக்கோ அப்படிங்கறது சொல்றேன். அவள் கத்துக்கணுமா வேணாமான்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பத்தின ஒரு புரிதலும் கொடுத்த நீங்க அந்த சரவணன் கேரக்டர் பொறுத்து இன்னும் கொஞ்சம் பேசணுன்ற ஒரு டெம்டேஷன் இருந்துச்சா? Did you ever feel like I think that's one character I wanted to keep as black ன்ற மாதிரி ஒரு கிரே ஏரியாக்குள்ள பெருசா எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண தோணாத ஒரு கேரக்டர் இருக்கு. ஹாஸ்பிடல்ல எல்லாம் அவரு ஒன்னு ஃபீல் பண்ணிக்கிறாரு. பட் அப்ஜெக்டிவா அது அந்த கிரேனஸ் ஃபீல் ஆகுமான்றது எனக்கு because you really truly don't really get a sense of who he is also இல்ல. கரெக்ட். நீங்க வெளியில இருந்து இந்த குடும்பத்துல ஒரு பெரிய பிரச்சனை உருவாக்கக்கூடிய ஒரு ஆளாக பாக்குறோமே ஒழிய அவர் யாரு, அவர் வெளியே போறதுக்கான காரணங்கள் ஏதாவது இருக்கா? இன்னவே அருண் மூலமாவே அவர் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அது ஒரு ஆர்கிடைப்பா எடுத்து பேசும்போது அருணோடைய சில விஷயங்கள் அங்கேயும் இருக்கும். ஏன்னா கடைசியில ஹாஸ்பிட்டல்ல கில்ட்டா வர இடம் வந்து அதைத்தான். ஏன்னா இவன் ஒவ்வொரு வாட்டியும் பெரிய பெரிய தப்ப சொல்லிட்டு போய் சாரின்ட்டு நிக்கிற இடம் இருக்குல்ல. திரும்பி அவங்க அப்பா வந்துட்டு என்னடா பண்ணா, ஏன்டா இப்படி பண்றான்ற ஒரு கில்ட்ட வெளிப்படுத்துறேன். அந்த நேரத்துல அருணுக்கே கோவம் வருது, நடிக்காத அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு. லைக் அதான் அந்த ஒரு இடம் தான் அவரை அந்த மாதிரி இவனுடைய ஒரு பிம்பமா தான், லைக் ஒரு மிரரா தான் ட்ரீட் பண்ணுற ஒரு கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு மதன் ரொம்ப பிடிச்சது. மதன் ப்ரோ அது ஒரு பெரிய ஒரு விஷயத்த உடைச்சதாக நான் பாக்குறேன். ஏன்னா பெரும்பாலும் இன்னைக்கு இந்த பாய் பெஸ்டி அப்படின்ற ஒரு வார்த்தையே ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி மாறின பிறகு நான் நேசிக்கிற பெண் கூட எந்த ஆண் கூட இருக்கானோ பழகிறானோ அவன் உடனடியாக எனக்கு ஒரு கெட்டவனா ஆயிடுறான், அவன் ஒரு வில்லனா தான் என்னால பார்க்க முடியும். ஸோ அப்படின்ற இருக்கிற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள அவனை ஹியூமனைஸ் பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ 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 யூ டெல் மீ அபவுட் தட் கை. ஐ திங்க் அதுதான் அந்த இட்ஸ் லைக் ஒரு
ஆஃபீஸ் ஸ்பேஸ் அந்த மாதிரியான பேருக்கு இன்னைக்கு வந்து ஜெண்டர் நார்மலாக புழங்கறதுக்கான நிறைய ஸ்பேசஸ் உருவாயிருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து இட்ஸ் மச் பெட்டர் தேன் வாட் இட் வாஸ்ன்றது தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அஸ் இன் ஜெண்டர்ஸ் வந்து மிங்கிள் ஆகிறதுக்கான ஸ்பேசஸ் கிரியேட் ஆகிற விதத்தில். ஆனாலுமே இந்த பர்டிகுலர் விஷயத்த எடுத்துக்கிறதுல நம்ம எல்லாருக்குமே ஸ்டில் பிரச்சனை இருக்குது. அந்த ஸ்பேசஸ் நிறையா உருவாகி நிறையா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ஸை பார்க்குறோங்கிற ஸ்பேஸ்லேயுமே கூட இன்னைக்கு அந்த நீங்கள் சொன்ன ஸ்டீரியோ டைப் அந்த விஷயம் வந்து இன்னும் பர்பச்சுவேட் ஆகிட்டே தான் இருக்குது. இன்னும் அதுக்கான ஒரு எப்படி சொல்றது, ஒரு அந்த ஹேட்டர்ஸ் கிளப் வந்து பயங்கரமா எல்லாருக்குமே ஏன்னா ஏன்னா அந்த மாதிரி ஆணு பெரும்பாலான ஆண்களுக்கு பிடிப்பது மிக கடினம். இன்ஃபேக்ட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நீங்க ஒரு ஸ்பேஸ்ல ஐ தாட் இட் வாஸ் a very beautiful space where அவன் பொண்ணுங்க கூட தான்டா பழகுவான்ற ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்குல்ல, அது ஆல்மோஸ்ட் நம்ம எப்படி ஆக்கி வச்சுட்டோம்னா நம்ம சமுதாயத்துல, அப்பதான் அவன் ஏதோ ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பான் அவன் லாஸ்ட் வரைக்கும். அவன் ஜெனுவனா ஒரு பொண்ணு கூட பழகுற ஒரு ஆணை நான் ஒத்துக்க மாட்டேன். அப்ப அவனுக்கு ஏதோ உள்குத்து இருக்கும். அப்ப நான் அவன் மாதிரி ஒரு மாதிரி அவன் பசங்களோட பேச மாட்டான், பொண்ணுங்களோட தான் பேசுவான் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இல்ல. I thought that was a very very ரொம்ப ரேரான ஒரு காமெண்ட்ரின்னு தோணுச்சு இந்த கேரக்டர் பொறுத்து. இன்னவே இந்த ஒரு 2 பெண்கள் ஆண்களால பாதிக்கப்பட்ட பெண்கள்ன்ற மாதிரி கூட நம்ம பார்க்க முடியும் இல்லையா? அவனுடைய அம்மாவும் சரி, திவ்யாவும் சரி. How important was it for you to show that hey yes this is இது திவ்யாவை பொறுத்தும் அருணை பொறுத்தும், பட் இது அவங்க அம்மாவை பொறுத்தும் கூட அவங்களும் வேற வித ஒரு I don't know, maybe a straightforward traditional way of being oppressed at home அப்படின்னு நடக்குது. Did you see these as parallel things in a way? Yeah, kind of, yeah. ஏன்னா அது ஒரு 2 ஜென்ரேஷனுக்குள்ள இருக்கிற விஷயம். நான் என்ன இந்த 2த்துக்கும் என்ன வித்தியாசமா, ஃபார்ம் ஆஃப் அப்ரஷனுக்கும் என்ன வித்தியாசமா, அவங்க அதுக்குள்ள இருக்கிறதுக்கு நிறைய எக்ஸ்டர்னல் ரீசன்ஸுமே, ஏன்னா குழந்தை இருக்கு, இது இருக்கு, அந்த சொசைட்டி இவங்க மேல பார்க்குற பார்வை இருக்கு, இவங்க ஆஃபீஸ் போறாங்க, இது எல்லாமே இருக்கு. ஆனால் இந்த ஜென்ரேஷன்ல வெறும் அவளோட இன்டர்னல் ஸ்ட்ரகிள்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கு. அந்த வெளியே வரவானான்ற எடுக்கிற முடிவுல இன்டர்னல் ஸ்ட்ரகிள்ஸ் தான் மோர் பிளே பண்ணுது. ஸோ ஈவன் தோ லைக் நிறையா நம்ம சொசைட்டியா எல்லாருமே கொஞ்சம் அக்செப்டன்ஸ் பண்ற இடத்துக்கு வந்துட்டோம் ஒரு இந்த ஜென்ரேஷன்ல, ஆனாலுமே உள்ள எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசுது. ஸோ அந்த டிஃபரன்ஸ் மெயின். அது ஒரு வளர்ச்சி தான்ல, ஏன்னா அட்லீஸ்ட் உங்களை சார்ந்து நீங்க ஒரு முடிவு எடுக்க முடியுது. நிச்சயமா. ஆமா ஆமா. இன்னைக்கு தேதிக்கு இல்ல, இன்னைக்கு எல்லாருமே இன்ஃபேக்ட் லைக் ஒரு 50+ 60+ பாக்குற ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து ஆமா மனசுக்கு பிடிக்கலாம் விட்டு போயிட வேண்டியதானன்ட்டு இந்த படத்தை பார்த்து எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இருந்தாலும் அவளை திருத்தி அவளை மாத்திருக்கலான்ட்டு யங்ஸ்டர்ஸ்ல கூட ஒரு சில பேர் சொல்றாங்களே ஒழிய, ஒரு 50+ இருக்கிறவங்க, அந்த பேரண்ட் ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க யாருமே அப்படி ஆக்சுவலி நாங்க இவங்க நம்ம சிங்கர் அவங்க அம்மா வந்திருந்தாங்க. அவங்க வந்து இப்போ நம்ம ப்ரீமியர் அப்ப வந்துட்டு சொன்னாங்க தேங்க்யூ இந்த படத்தை எடுத்ததுக்கு அப்படின்னு. என்னாச்சு அப்படின்னாக்கா அப்புறம் அவங்க சொல்றாங்க, இல்ல மோஸ்ட் ஆஃப் உமனுடைய பிளைட்டை வந்து ரொம்ப அருமையா காமிச்சிருக்கீங்க. ஏன்னா இப்ப இவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, பட் அவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கல அப்படிங்கிற அவங்க சொல்றாங்க. அது இருந்திருந்தா இன்னும் நிம்மதியா இருந்திருப்பாங்க அப்படி சொல்லுவாங்க. நிறைய எனக்கு டைலாக்ஸ் எல்லாம் பிடிச்சி இந்த ஃபிலிம்ல 1-2 வரி பேசினா கூட இல்ல, சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் உடனடியாக அவங்களுடைய ஒரு மனநிலையை அவங்களால முழுமையாக புரிஞ்சுக்கக்கூடிய வரிகளாகவே இருக்கு. உன்னுடைய ரிலேஷன்ஷிப் பொறுத்து இங்க வேற யாருமே புரிஞ்சுக்க முடியாதுன்னு திவ்யா கிட்ட சொல்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குல்ல, அது ஐ திங்க் பெரும்பாலான மக்களுக்கு அது புரியுமான்னு எனக்கு தெரியல. யூ கெட் வாட் ஐம் சேயிங்? லைக் ஆமா திவ்யா திரும்ப திரும்ப போறான்னா நீ வெளியில இருந்து சுலமா ஜட்ஜ் பண்ணிடலாம். ஒரு ஃப்ரெண்டாக நீ பார்க்கும்போது உனக்கு அறிவே கிடையாது, உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது, எனக்கு போர் அடிக்குது உனக்கு சொல்லின்ற ஒரு ஸ்பேஸ் இல்லாம 6 வருஷம் நீ அதுல இருந்திருக்கேன்னா அதுல இருந்து விடுபடுறது ரொம்ப சுலபம் கிடையாது. உனக்கு தான் தெரியும் நீ ஏன் போறன்ற ஒரு ஸ்பேஸா இருக்கட்டும். இல்ல சுதந்திரம்ன்றது நம்ம கொடுக்குற ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். வித்தவுட் எவர் கம்மிங் அக்ராஸ் as preachy இல்ல, these came through as very real moments. லைக் அந்த இடத்துல அவனும் அருணும் தனியா உட்காந்து பேசுறாங்க. நீங்க என்ன ப்ரோ உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஜாலியா அப்படி விட்டுறீங்க அப்படின்னு இவன் கேட்கிற அந்த கான்வர்சேஷன்ல I enjoyed these. Are these like drawn from your life specifically or when you write these moments? I think it's like when I want to write a film, I want it to be like clash of perspectives அப்படிங்கிறதான். எனக்கு என் லைஃப்ல என்ன சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேருக்கு நிறையா பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது நம்மளை சுற்றி.
அதெல்லாம் மோதிக்கிற நேரத்துல தான் ஒரு டிராமாவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு களமும் உருவாகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு இடத்துல இருந்து அணுகுனது தான். மணிகண்டன், உங்களுக்கு இந்த ஃபிலிம் ஒரு பெர்ஃபார்மராக நிறைய அலோவ் பண்ணிச்சுல? ஆல்மோஸ்ட் சில 1-2 எப்படி சொல்றது, ஒரு குவாசி ஹீரோ ஸ்பேஸ்ன்னே சொல்லலாம்ல. சட்டுன்னு அப்படியே ஒரு டியோல அப்படியே கெத்தா கண்ணாடி மாட்டிக்கிட்டு அப்படியே ரகட் வைப்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு, இல்ல அப்படி போனோன்னு பஞ்சராயிரும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் கூட ஒரு நிமிஷத்துக்கு மியூசிக் கொஞ்சம் தெரிக்குது, என்ன நடக்குதுங்க, இல்லன்னா இன்டர்வலுக்கு முன்னாடியே வெரி சிமிலர் ஐடியா. பட் அந்த இடத்துல he is not going to save anybody, he is not going to solve anything. இன்ஃபேக்ட் அவங்க போறது இன்னும் பிரச்சனையை அதிகம் தான் படுத்துது. அண்ட் ஒரு குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற ஒரு வாய்ப்பும் கிடைச்சது. ஸோ டெல் மீ அபவுட், நீங்க ஒரு ஆக்டராக நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்ட விஷயங்கள் என்ன? என்டையராகவே இந்த ஸ்கிரிப்டில் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியில இருந்து இந்த கதை எனக்கு சொன்னது 2018 சொன்னாரு, 2018 சொன்னாரு, 24 தான் வந்துச்சு. எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் முதல்ல நான் படிச்ச உடனே எனக்கு பொதுவா ஒரு ஒரு என்ன சொல்ற, இப்போ ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட்ங்கிறவன் என்ன, இவன் அருணுக்கு வந்து ப்ரொட்டாகனிஸ்ட்னு சொல்றதுக்குண்டான எந்த லட்சணமும் கிடையாது, ஓகேவா? ஆனா அவனுக்கு எழுதியிருக்கிற அந்த மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ரொம்ப நிறைய, ஒரு சீனுக்கு 4-5 இடங்கள்ல வந்து அவனுக்கு வந்து என்ன சொல்றது, எல்லாமே இருக்கு. ஆக்சுவலா அவன் பயப்படணும், விட்டு போயிடுவான்னு பயப்படணும், ஆனால் சமயத்தில் கண்ட்ரோலும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அவ்வளோ வேலைகள் இருக்கா. ஸோ எனக்கு வந்து என்ன சொல்றது, அதை விட பெரிய சேலஞ்சோ இல்லை ஒரு லக்கோ ஒரு ஆக்டருக்கு என்ன இருக்க போகுது. ஸோ எனக்கு இது கொடுத்த உடனே எனக்கு இன்னொன்று, இவர் என்னை கைட் பண்ண விதமும் சொல்கிறேன். நான் வந்து என்ன சொல்றேன்னா, ரொம்ப எக்கச்சக்கமா வந்து இது இப்படி பண்றேன் அப்படி பண்றேன்னு நிறைய ஆப்ஷன் கொடுத்தேன்னா, அதான் இது மட்டும் அப்படின்னு சொல்லி கைட் பண்ண விதமும் சொல்றேன். ஸோ எனக்கு பர்சனலா நான் ரொம்ப 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 ஹாப்பி. அவர் சொல்றது வந்து வேற மாதிரி சொல்றாரு. அவர் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது நமக்கு லைக் ப்ராப்ளம் ஆஃப் plenty தான் இருக்கும். அதனால இட்ஸ் a good problem to have. இல்ல அப்படி இல்ல, when someone is so clear ல, so particular, எனக்கு இதான் வேணும்னு சொல்லும்போது நம்மளுக்கு வேலை ஈஸியாது. நான் எடுத்துட்டு வருவேன், கூட எடுத்துட்டு வந்து கொட்டுறது தான். பட் ஆனா அவங்க ஒருத்தர் கேட்கிறாருல, எனக்கு இல்லங்க எனக்கு அது புரியுது, பட் எனக்கு இது வேணும்னு சொல்லுவோம், என்னோட ஜாப் இன்னும் ஈஸி. So do you want to give me an example, like in terms of இத நான் அப்படி அப்ரோச் பண்ணிருப்பேன், பட் Vyas was very specific. இருக்கு என்னன்னா, அந்த பர்த்டே முடிச்சிட்டு மாடியில பேசுவாங்க, ஓகேவா? மொட்டை மாடியில போயிட்டு எனக்கு நான் ஒரு 2 minutes உங்ககிட்ட பேசணும்னு மாடியில பேசுவான். நான் ஃபர்ஸ்ட் ஒரு டேக் பண்ண உடனே இவர் என்ன சொல்றாரு, நீங்க பேச ரொம்ப ஜென்யூனா, நீங்க ரொம்ப ஜென்யூனா பண்றீங்க, எனக்கு உண்மையாவே உங்க மேல பாவம் வந்துருச்சு, அவன் போயிடணும்னு தோணுது, அந்த மாதிரி பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு, அப்படி வேணாம் கொஞ்சம் அது வேற மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா ஆக்சுவலா அது நான் என்ன நினைச்சேன்னா, எப்படி பண்ணிருக்க எப்படி அப்படி சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தேன். நான் நல்லாதான் இருக்கு, நான் இதை இன்டென்ட் பண்ணல. ஏன்னா அதுல இப்போ அது வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படி கொடுத்துட்டோம்னே அது ஈஸியா வாங்கிக்கிட்டு என்ன சொல்ற, ஆமா ஆமா நல்லா பண்ணீங்கன்னு சொல்றது இல்ல, நான் இதை கேட்கலன்னு சொல்றது, நீ நல்லா பண்ணன்றது அங்க விஷயமே கிடையாது. அங்க அப்படி சொன்னோன்னா ஓ நம்மளுக்கு அப்பதான் உரைக்குது, ஓ அது அப்படியே அணுகணுமா. ஸோ அப்போ அவளை இன்னும் ப்ரெஷர் பண்ற மாதிரியான வசனத்தை வந்து அப்படி சொல்ல வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த மாதிரியான எக்ஸசைசஸ். ஏன்னா இந்த படத்தினுடைய நோக்கத்துக்கு அது பொருந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி. நீங்க பேசுறது ஃபர்ஸ்ட் ரொம்ப ஜென்யூனா இருக்கு நீங்க பேசுறதுன்னு சொல்லிட்டு. So many delicate spaces நீங்க சொன்னது போல, where multiple emotions உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பொண்ணு வீட்டுக்கு வரும்பொழுது ரொம்ப ஆக்வர்டான ஒரு ஸ்பேஸ்ல அவங்க அப்பா சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வரும்போது, லைக் ஐ ஃபவுண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த பையன் மனசுல என்னென்னலாம் ஓடிட்டு இருக்கும்ல இந்த நேரத்துல, ஒரு மாதிரி ஒரு விதமான அசிங்கம், ஒரு விதமான அவமானம், பட் இருந்தும் இது ஆமா இதுதான் என் குடும்பம்ன்ற ஒரு ஸ்லைட்டா ஒரு டிஃபென்சிவா இருக்கிற ஒரு விஷயம், இவன் நம்மள வெறுக்க கூடாது இதனால நினைக்கிறது. இது மட்டும் கிடையாது, வெறும் பெர்ஃபார்மன்ஸஸ்ல கிடையாது, நாங்க வாய்ஸ் ஆக்டிங்லயுமே நிறைய பெரிய சேலஞ்ச் இருந்தது. இப்போ பர்த்டேக்குள்ள தான் பேசும்போது ஹாப்பி பர்த்டே டி அப்படி சொன்னா, ஓ பிரேக் சொல்லிட்டு அதை டெலிட் பண்ணிட்டு ஹாப்பி பர்த்டே. ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலைகள் செய்ய வேண்டியது இந்த எக்ஸாக்டா இவனுடைய கோர் என்னன்றதை காமிக்கிறது. நீங்க இந்த டார்க்கான ஸ்பேசஸ்லாம் எப்படி அப்ரோச் பண்ணீங்க? ரொம்ப கேவலமா திட்டுறது, நடந்துக்கிறது, ஒரு விதமான கருப்புத்தனத்தை வெளிப்படுத்துவது இல்லையா இந்த பெண் சார்ந்து,
தட்ஸ் சார்ட் ஆஃப் என்ன மாஸ்குலைன் அக்ரெஷன் சொல்லலாமா? யா அது நம்மளுக்குள்ள எங்காவது ஒரு ஓரத்துல இருக்கிறது தான் சார். நம்ம பியூரான ஒரு ஆள்லாம் கிடையாது இல்லையா எல்லாருமே. ஸோ நம்ம உள்ள இருக்கிறது தான், அதை ஆம்பிளிஃபை பண்ணணும் அவ்வளவுதான். அந்த சமயத்துல இருந்ததை கொண்டு வந்து முழு உருவத்துக்கும் அந்த பெயிண்ட் அடிக்கணும் அவ்வளவுதான். யா அதை வந்து நீங்க கான்ஸ்டன்டா நம்பவும் ஆரம்பிக்கணும், அதான் நீ அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு சேஃபான ஸ்பேஸ்ல இதை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை வெளிப்படுத்திட்டு தயவு செய்து இந்த சிஸ்டம்ல இருந்து முடிஞ்சா கொஞ்சம் அதை ஒதுக்கி வச்சு எக்ஸாக்ட்லி அதான் கட்டி போட்டுறணுங்கிறத. நீங்க ரொம்ப இந்த இந்த படத்துல என்ன ரொம்ப சுலபமாக ஒரு சாரி சொல்லக்கூடியவர். அடிக்கடி அருண் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப சுலபமாக சாரி சாரி, அந்த சாரி உள் வாங்குறாரா, அது வழியா அது அதன் காரணமா ஏதாவது பலன் இருக்கா அப்படின்னா நாட் நெசசரிலி. Did you see a lot of people doing that growing up? People who would say, yeah, I mean, I also, yeah, sometimes I would say sorry and repeat the same thing. I think அது நடக்கும் தான் நினைக்கிறேன். அது இல்லாம இருக்கிறவங்க செம்ம கிரேட் ஹியூமன் பீயிங்ஸ். அது ஐ அட்மையர் தெம். இப்போ இவனுக்கு வந்து இந்த குடும்ப சார்ந்த பிரச்சனைகள் ஒண்ணு சொல்லப்படுது இல்லையா? அவங்க அப்பா இப்படி இருக்காரு, அவங்க அப்பா அம்மா ஒரு நல்ல கல்யாணம் கிடையாது, நல்ல உறவு இல்லை. இது வந்து ஒரு விதத்துல இவனுடைய பிஹேவியரை நியாயப்படுத்திருமோன்ற ஒரு கவலை இருந்துச்சா? இந்த காரணங்களால் தான் இவன் இப்படி நடந்து கொள்கிறான் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்ல. ஏன்னா இந்த காரணங்கள் வீடு நல்லா இருக்கிற இது ஒரு சகஜமான ஒரு ஆண் குணம் தான் அவன் பண்ற பல விஷயம். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க அந்த ஜெனரேஷனல் ட்ராமான்னு சொல்றோம் இல்லைங்களா சார். இப்ப நீங்க வந்து உங்க வீடு உங்க வீட்டுல வந்து நீங்க என்னவா நடத்தப்படுறீங்கன்றது இருக்குல்ல, அதுதான் உங்க சொசைட்டில நீங்க எப்படி நடந்துக்க போறீங்கிறதுக்கான என்ன சொல்றது, உங்க லட்சணமே அங்கிருந்து தான் முடிவெடுக்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். பட் இன்னவே இவரு இப்போ அவனை வந்து டோட்டலா அதர் பண்ண முடியாததுக்கான காரணமும் நீங்க சொல்றதுதான் நான் நினைக்கிறேன். இப்ப அவன் இந்த விஷயம் இன்னைக்கு நம்ம ரொம்ப சாதாரணமா அது ஏதோ அவங்க வீட்டுல ஹெல்த்தியான ஒரு ஃபேமிலியில இருந்து வந்தா கூட இப்படி நடக்கும்ன்றது உண்மைதான். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, ரொம்ப பெரும்பான்மையான வீடுகள்ல வந்து இது ரொம்ப சகஜமா நடக்குதுன்னு நான் சொல்றேன். ஒரு ஹெல்த்தி பேரண்டிங் வந்து இங்க எத்தனை பேருக்கு கிடைச்சிருதுங்கிறது தான் இன்னைக்கு இவ்வளோ அவேர்னஸ் வந்துமே சொல்றேன் நான். எத்தனை பேருக்கு வந்து நம்ம கண்கூடா பார்த்துருக்குறோம். எத்தனையோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல குழந்தைங்க வந்து அவங்க அப்பா அம்மாவை கம்ப்ளைண்ட் பண்றது இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு அது வந்து இங்க இன்னும் அவ்வளவு பரவலா இது வரலன்னு நான் நினைக்கிறேன். புரியுது. அது சரி பண்ணிருந்தால் இவன் சரி ஆயிருப்பானான்னு தெரியாது. பட் அதுவும் ஒரு காரணம், மிக முக்கியமான ஃபேக்டர். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப சுலபமாக ஆமா அவன் அந்த பொண்ணு அப்படி நடத்துறான் அப்படின்னும் போது he deserves to be otheredன்ற ஒரு டிஸ்கோர்ஸ் இருக்குல்ல. ஒரு கான்வர்சேஷனே அபவுட் அவனோட மனித தன்மையெல்லாம் நான் எதுக்கு புரிஞ்சுக்கணும், பெட்டரா நீ நடந்துக்கோ, அப்புறம் உன்னை பத்தி புரிஞ்சுக்கலாம், நீ கேடு கேட்டவன் தான் போ அப்படின்னு ஒதுக்கி வைக்கிற ஒரு தன்மை ஒண்ணு இருக்குல்ல. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அதான் எனக்கு தெரிஞ்சு லார்ஜர் பர்பஸ்ல பார்க்கும்போது யாரையுமே ஒதுக்கி வைக்கிறது வந்து கவுண்டர் ப்ரொடக்டிவ் தான் நினைக்கிறேன். எல்லாரோடையும் ஒரு கான்வர்சேஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு நெகோசியேஷனுக்குள்ள போறது தான் ஹெல்த்தியான சொசைட்டிக்கு ப்ராக்ரஸ்க்கான வழின்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் நினைக்கிறேன். I like very specific point blank இந்தாங்க டும் அவ்வளவுதான் முடிஞ்சது. இப்படிதான் டைரக்டுமே பண்ணாரு, அவ்வளவுதான். மதன் பொறுத்த வரைக்கும் அவன் சொல்றான், எனக்கு ஒரு உறவு சார்ந்த ஒரு பிரச்சனை ஒண்ணு இருந்துச்சு, அதன் காரணமா தான் எனக்கு புதுசா ஒருத்தர் லவ் பண்ணமோ இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல போகணுமோ எனக்கு மாதிரி பயமா இருக்கு, அவ்வளவு ஹர்ட் பண்றோம்னு. அது ஒரு விதமான எஸ்கேபிசம் மாதிரி பாக்குறீங்களா நீங்க? இல்ல அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு ஹெல்தி வே ஆஃப் டீலிங் வித் இட்? லைக் ஹவ் டு யூ ப்ராசஸ் ஹிம்? அவன் எடுத்த அந்த முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? பர்சனல் நினைக்கிறேன், டு ஈச் தேர் ஓன்ற மாதிரி. பிகாஸ் ஐம் நாட் ட்ரைங் டு ஜட்ஜ் பீப்புள் ஹூ immediately get into other relationships also. மேபி அங்கே போயிட்டு அவங்க சார்ட்டடாக உடனே கூட மாறி நடந்துக்கலாம். அவங்களோட பிரச்சனைகள் மேபி அந்த எதிரில் இருக்கிற பர்சன் கூட அதை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு டூலாக அமையலாம். இவருக்கு வந்துட்டு மேபி அவர் வேற இடத்துல ட்ரை பண்ணும் போதும் அந்த ட்ரைட்ஸு வெளியே வந்ததுனால அதை ஃபர்தர் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி அவருடைய ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் பார்க்குறேன். இந்த மாதிரி கதைகள் இல்ல எங்க சுலபமாக அந்த பொண்ணை திட்ட ஆரம்பிச்சிருவாங்களோ இல்ல ஃபுல்லா அந்த ஆம்பளை சைடு எடுத்துருவாங்களோன்ற ஒரு கவலை இருக்கும்போது அந்த பொண்ணை ஒரு விதத்துல கூட நம்ம தவறா காமிச்சிடக்கூடாதுன்ற ஒரு பெரிய அன்ஃபேர் ப்ரெஷர் இருக்கிறது உணர்றீங்களா? ஒரு ரைட்டராக, ஒரு ஃபில்ம் மேக்கராக. எது கேட்குறேன் அப்படின்னா, எனக்கு ஒன்று ரெண்டு இடங்கள்ல எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, சரி ஒருவேளை அவ மதனையே ஒரு பெட்டரான ஒரு மேனாகவே நினைச்சிருந்தால்
அதனால தான் அவளுக்கு தெளிவாக இவன் ரொம்ப கேவலமானவன்றது புரிஞ்சிருந்தால் அவ்வளவு பெரிய குத்தமா என்ன அப்படின்னு தோணிட்டு இருந்துச்சு எனக்கு. ஆனா தெரியல, ஆனா நம்ம சூழல்ல I don't know if you can get away with it. எனக்கு தெரியல, will she get slut shamed because of that ன்னு தெரியல. நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுடைய சுதந்திரத்தை, நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு எழுத்தாளராக இந்த ஸ்பேசஸ்ல? ஐ திங்க் அது அந்த ஜோனுக்கு போயிடும் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது லைக் பெரும்பான்மையான சமூகத்துல அந்த அந்த மாதிரியான ஒரு கேஸ் திவ்யா மேல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். Would you have liked to do something like that? Yeah. Yeah. Yes. Yeah. ஏன்னா அப்படியே ஆமாமா இவங்க வந்து இவங்க ஒரு தேவதை மாதிரி, இவங்க எந்த தவறுமே செய்ய மாட்டாங்க, 100% பியூரான ஒரு பெண், இவனுக்காக அவ்வளவு வழிய ஏன் இவங்க ஒரு தெரியல in a moment of vulnerability, I don't know, you can feel things, right? Yes. But it feels like we இன்னும் for all the evolution we've undergone இன்னும் இந்த ஸ்பேஸ்ல அதான் நாங்க நிறைய இன்ஃபேக்ட் எக்கச்சக்கமான திவ்யாவோட பெர்ஸ்பெக்டிவ் பத்தி நிறைய ஆப்ஷன்ஸ் இவரு சொல்லி இருந்திருக்காரு, அவ என்ன முடிவுலாம் எடுக்க போறாங்கிறத பத்தி. பட் ஆனா இவரா வந்து ரொம்ப அடம்பிடிச்சு நின்னது இப்ப படத்துல வந்த அவளுடைய முடிவை பத்தி தான். அகைன் எனக்கு அந்த அருணை ஏன் அதர் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சனோ திவ்யாவையும் அதர் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு இன்டென்ஷன் தான். அது நடந்தா கொஞ்சம் அதர் பண்றதுக்கான வாய்ப்புகள் பெரும்பான்மை சமூகத்துல இருந்துருமோன்ற பயம் இருந்துச்சு. ஏன்னா நாங்க இவரு திவ்யாவோட முடிவுகள்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5ல கடைசியா பிக் பண்ண முடிவுக்கு வந்து கிட்டத்தட்ட இததான் ஒரு ரீசனாவும் சொன்னாரு. முன்னாடி அப்படியான முடிவை திவ்யாவையும் எடுத்திருந்தா ஒரு 2-3 வருஷம்ல. அப்புறம் அதுல அந்த வருஷன்ல எல்லாம் அவர்ஷன் வந்துரும். ஸோ கான்ஸ்டன்டா இதெல்லாம் செகண்ட் கேஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்குல்ல. இந்த கதைக்கு இது ஒரு நியாயமான முடிவா நேர்மையான முடிவா அப்படின்றதையும் தாண்டி பார்வையாளர்கள் இது புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கா இல்ல இது செல்லுபடி ஆகுமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. எனக்கு ஆக்சுவலா வந்து அப்படி சொல்லும் போதெல்லாம் எனக்கு வந்து முறைச்சிட்டே ஏன் அப்படி பண்றேன் இல்லைங்க, இதை வந்து இன்னும் அவேர்னஸ் போன பிற்பாடு அது ஆடியன்ஸ்க்காக தான் படம் எடுக்கிறோம். மெயின் ஸ்ட்ரீம் ஸ்பேஸ்ல இதை எக்ஸிபிட் பண்ணி ஷோகேஸ் போகும்போது எல்லாருக்குமான படமா இருக்கிறதுக்கு தான் விரும்புகிறோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு எப்படி சொல்றது, அவங்க இந்த கேரக்டர்ஸை கடந்து போகாத, அதாவது லைக் டிஸ்மிஸ் பண்றதுக்கான இடங்கள் கிரியேட் ஆகாம இருந்தா பெட்டரா இருக்குமோன்ற நான் பார்த்தேன். லைக் தே கேன் லவ் ஆர் ஹேட் தெம், ஆனா இது பண்ணிட்டாங்கிறதுனால டிஸ்மிஸ் பண்ற இடத்துக்கு போயிட்டா அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகாதோன்ற ஒரு இடம் தான் எனக்கு புரியுது. ஐ திங்க் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் சீன்ஸ் அருண் சொல்லிட்டு இருந்த மணிக்கிட்ட ஏர்லியர், அந்த பொண்ணும் அந்த அம்மாவும் பேசுற ஒரு காட்சி ஒன்று இருக்குல்ல, பெருசா 2 பேருமே அவங்க மனசை விட்டு எங்கேயுமே பேச முடியாத ஒரு 2 பெண்கள் அந்த போன் கான்வர்சேஷன்ல பேசும்பொழுது அண்ட் ஒரு என்ன சொல்றது, ஒரு மாஸ்குலினிட்டி என்ன பாதிக்கப்பட்ட என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா நீ சொல்றது, என்னால ஆம்பளை மேல சொல்ற ஆம்பளைக்கு தாண்டி தெரியும் மாதிரி. எக்ஸாக்ட்லி. சோ உன்னுடைய வலி என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஐயோ அவன் இப்படி பண்ணிட்டானா அவன் நல்லவன் தான் அப்படின்னு ஒரு ஓரத்துல ஜஸ்டிஃபையும் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு அம்மாவாக. பட் இன்னொரு பக்கம் தெரியல, இட் ஆல்சோ ஃபீல்ஸ் லைக் ஷி கெட்ஸ் இட். இல்ல was that must have been a really difficult scene for her to perform as well, right? ஈவன் பர்ஃபார்மும் சரி டப் பண்ணும் போதும் சரி லைக் மேசிவ் எஃபர்ட் அதுக்குள்ள போயிருக்கு. அண்ட் அவங்களுக்குமே ரொம்ப லைக் ஐ திங்க் இட் கம்ஸ் ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இஃப் ஷீ இஸ் நாட் லைக் டீப்லி ஃபீலிங் தட் மொமெண்ட் ஷீ குடன்ட் ஹவ் எக்ஸ்பிரஸ்ட் இட் ஆஸ் குட் ஆஸ் திஸ்ன்ற மாதிரி. ஸோ ஷீ லைக் டீப்லி ஃபெல்ட் தட் மொமெண்ட்ன்றதுனால தான் அது டிரான்ஸ்லேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். படத்தில் ஆப்வியஸ்லி ஹியூமர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹியூமர் கூட. ஒன்று அருணை பார்த்து சிரிக்கிற ஒரு ஹியூமர், ஏன்டா இப்படி இருக்கு அப்படின்ற ஒரு சென்ஸ் இருக்குல்ல. அண்ட் ஐ லவ் தட் அந்த ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும்போது இல்லை நம்ம சகஜமாக செய்யக்கூடிய பல விஷயங்களை நம்ம கிட்டேருந்து ஒரு டிஸ்டன்ஸோட நம்ம பார்க்கும்போது அதனுடைய ஒரு கோமாளித்தனமும் அதனுடைய ஒரு குழந்தைத்தனமும்
ரொம்ப இம்மெச்சூரா இருக்கு அப்படின்ற ஒரு சென்ஸ் இல்லை. ஸோ தட் ஆல்மோஸ்ட் the film really got me thinking about a lot of spaces. எனக்கு வந்து ஸோ நம்ம வாழ்க்கையில ஓரளவு முடிஞ்ச வரைக்கும் நம்ம கிட்டே நம்மள செப்பரேட் பண்ணி கொஞ்சம் பார்க்குற தன்மை இருந்தாலே ஐ திங்க் மோஸ்ட்லி நம்ம இப்படிலாம் நடந்துக்க மாட்டோமோ அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல. அந்த ஹியூமரா இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன வரிகளா இருக்கட்டும், இவனும் அவனும் சிச்சுவேஷனல் ஹியூமர், லைக் இவனும் அவனும் ஒரே ரூம்ல இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம். Talking about maintaining a very organic balance between the jokes, which are jokes. OCBக்கு ரொம்ப ரசிச்சு சிரிச்சேன் நானு. So, do you want to tell me about this balance thing? I mean, was there a calculation involved in these things? Because how does it work? Are you thinking, இல்ல ரொம்ப இன்டென்ஸா போயிட்டு இருக்கு, இங்க லைட்டா போட்டுட்டு மறுபடியும் let's bring it back together? How did you approach it? ஸோ அது ஸ்ட்ரக்சரலாகவே அப்ரோச் பண்ண வரைக்கும் அது வரைக்கும் there is only like ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர் பில்டிங், கம்ப்ளீட்டாகவே ஒரு கிரெசண்டோ நோக்கி தான் கதை போயிட்டு இருக்கு. கோகர்ணா அதுக்கு முன்னாடி லைக் சின்ன சின்ன லைன்ஸா ஒன்லைனர்ஸா ஹியூமருக்கான செட்டப்ஸாக எதுவுமே இல்லை அது வரைக்குமே. ஸோ ஒரு பயங்கர ராக் பாட்டமாக ஸ்டோரி தட்டி இப்போ திரும்பியும் இந்த ட்ரிப்பை ஆரம்பிக்குதுங்கிற இடத்துல தான் ஓகே ஒன்று நடக்க போகுதுங்கிற ஒரு இதுக்கே ப்ரிப்பேர் ஆகிறோம். அந்த இடத்துல வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ஃபில்ம் வந்து ஓரளவுக்கு ஒரு ஓப்பன் அப் ஆகிற ஒரு இடம். இன்னும் கேரக்டர்ஸ்க்கான ரொம்ப ரெண்டு கேரக்டர்ஸ் 3 கேரக்டர்ஸ்குள்ளேயே இருக்கிற கான்வர்சேஷன்ஸ் வந்து இன்னும் நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆட் ஆகி அது வந்து ஒரு மாதிரி ஓப்பன் ஆகிறதுக்கான இடமா இருக்கும்போது அங்கே நேச்சுரலாகவே அந்த செட்டப்ஸ் வந்து பாசிபிளாக இருந்துச்சு. அண்டு ஒரு மாதிரி இந்த பர்சனாலிட்டி இவனோட கேரக்டரை சட்டைரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப்புமே அந்த இடத்துல எனக்கு கிடைச்சது. ஏன்னா இது ஒரு லார்ஜர் குரூப்போட போகும்போது அங்க என்னோட பிஹேவியர் என்னவா வருது வெளியே வருது. ஈவன் இதெல்லாம் சராசரியான நகைச்சுவையான இடங்கள்ல இல்ல, இவன் சட்டன் போய் ரூம் ரெண்ட் கேட்டுட்டு அப்படியே அமைதியா ரூம்குள்ள போகிறதா இருக்கட்டும், இல்ல இந்த ஊருக்கு வர வேணாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இவன் ரொம்ப ஓவரா பேசுறானு சரி போயிடுவோம் கூட எதுக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். ரொம்ப ரசிச்சு அது எல்லாமே. ஆன் அ மோர் சீரியஸ் நோட், இவன் குடிச்சா இப்படி ஆயிடுறான் அப்படின்னு அவன் ஒரு இடத்துல சொல்றான்ல, தெரியல தேவியா குடிச்சாலே நான் இந்த மாதிரி ஆயிடுறேன் அப்படின்னு. ஸோ இது குடிதான் பிரச்சனை அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள இது பார்க்கப்படுமோன்ற ஒரு கன்சர்ன் இருந்துச்சா? பிகாஸ் அவன் சரக்கும் விட்டுறான், தம்மும் விட்டுறான். ஸோ பாடுறான், அவன் சரக்கும் தம்மும் விட்ட உடனே திங்ஸ் ஆர் பெட்டர் ஃபார் ஹிம் அப்படின்னு பார்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. பட் எல்லா பிரச்சனைகளும் அவன், ஏன்னா மோஸ்ட்லி எல்லா எபிசோட்லயுமே ஹிஸ் ட்ரங்க் இல்லை. I don't know, please correct me if I'm wrong, maybe non drunk episodes இருந்துச்சா எனக்கு ஞாபகம் இல்ல எல்லாத்துலயுமே குடிச்சிட்டு இருப்பான். அனாய் பண்ற எல்லாத்துலயுமே குடிச்சிட்டு இருப்பான். பட் அவனோட வேற இப்ப கில்ட் ட்ரிப் பண்ற இடத்துல ஆகட்டும், கொஞ்சம் மேனிபுலேட்டிவா பேசுற இடத்துல நார்மல் ரெண்டுமே சோபர்லாம் எக்ஸாக்ட்லி சோபராவும் அது நடந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அது மேல அவன் பின் பாயிண்ட் பண்ணிக்கலாம். அவனுக்கு எதையாச்சும் ஒண்ணு நம்ம லைஃப்ல மாத்திட்டா நம்ம மாறிடுவோம்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே ஒண்ணு இருக்கும்ல, நான் சீக்கிரம் எந்திரிச்சிட்டா அவ்வளவுதான் லைஃப் எனக்கு அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி அவன் ஃபீல் பண்ணிக்கிற ஒரு இடம். பிகாஸ் நம்ம we were talking about second guessing audience, எப்படி பார்ப்பாங்க எப்படி பர்சீவ் பண்ணுவாங்கன்ற விஷயங்கள் இருக்கும். இவன் தன்னைத்தானே அதை பொறுத்து அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கும் பொழுது ஆமாப்பா இவன் ஆக்சுவலி நல்லவன் தான், சரக்கு மட்டும் விட்டானா சூப்பர் ஆளாயிருவான் அப்படின்ற ஒரு பார்வை வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அவனோட மனநிலையில இருந்து பார்த்தா அந்த பார்வை வரும். ஆனா அது தாண்டியும் அவனை நம்ம இதெல்லாம் விட்டுட்டு இவன் ஒழுங்கா இருந்து நல்லவனா மாறிட்டானாங்கிறத காமிக்கல. அது ஒரு ஆம்பிகுவஸான ஒரு ஸ்பேஸ் தான் முடிச்சிருக்கு. அது கண்டிப்பா இன்ஃபேக்ட் அதான் நமக்குள்ள இருக்கிறத தான் ஒரு ஸ்டிமுலண்ட் வந்து இன்னும் பெருசுப்படுத்த போகுது. நமக்குள்ள இல்லாத ஒண்ணை கொண்டு வர போறது இல்லை. உங்களுக்குள்ள ஒரு வயலன்ஸ் ஏதோ ஒரு அளவுல இருந்தா அது ஆல்கஹால் வந்து இன்னும் ஒரு மேக்சிமைஸ் பண்ணுதே தவிர நம்மகிட்ட இல்லாத ஒரு விஷயத்த அது உருவாக்க போறது இல்லை. அதனால அது குடிக்கலனாலுமே இவன் அதை ஃபீல் பண்ணாம இவன் அதுல இருந்து டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறது வந்து இவனுடைய பர்சனல் குரோத் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். ஸோ அதான் குடிங்கிறது ஒரு கேட்டலிஸ்ட் தான் அது. அண்ட் ஐ மீன் ஐ ஆல்சோ லைக் இது ரொமான்டிசைஸ் பண்ணாம அதனுடைய யதார்த்தத்தையும் கேப்சர் பண்றீங்களா? ஏன்னா மத்தவங்க எல்லாம் குடிச்சிட்டு அந்த மாதிரி நடந்துக்கிறது கிடையாது. அவங்களும் குடிச்சிட்டு தான் இருக்காங்க, தம் அடிக்கிறாங்க, இதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க யாரும் இந்த மாதிரி நடந்துக்கிறது கிடையாது. ஸோ இட் இஸ் பாசிபிள் டு டு என்கேஜ் இன் தட் பிஹேவியர் வித்வுட் பீயிங் டாக்ஸிக். எக்ஸாக்ட்லி.
மணி, ஐ ப்ராப்ளி ஆஸ்க் யூ திஸ். நீங்க இந்த ஒரு பிரிவுல கிரேஸ் இல்லாம இருக்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல. என்னை விட்டு போகணும்னு சொல்றா, உடனே நான் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே எப்படியாவது கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி காப்பாத்தி இதை பிடிச்சி அப்படியே இறுக்கமா வச்சுக்கணுன்ற ஒரு தன்மை இருக்குல்ல. அது வந்து ரொம்ப ஒரு ஒரு இயல்பான ஒரு ஒரு மனுஷத்தன்மைன்னு தோணுது. அதுவும் ஒருத்தங்க நம்ம நேசிக்கிறவங்க பிரியணும்னு போது அந்த பக்குவம் எங்கேருந்து வருவதா நீங்க பாக்குறீங்க? மேபி ஐதர் ஆஃப் யூ. இல்ல இட்ஸ் ஓகே, இவங்களை வச்சுதான் நம்ம வாழ்க்கை நடுவில் இவங்களை வைக்கணும்னு அவசியம் இல்லை, இவங்க இல்லைன்னா நம்ம வாழவே முடியாதுன்ட்டு கிடையாது. பிரியும் பொழுதும் ஒரு அழகோட மரியாதையோட பிரியற ஒரு பக்குவம் ஏன் பெரும்பாலான மக்களுக்கு இல்லை நீங்க நினைக்கிறீங்க? அது வருவதற்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நம்மளுடைய அப்ரிங்கிங்ல நம்ம பார்க்குற விஷயங்கள்ல முக்கியமா வந்து நம்ம ஒரு பார்ட்னரை எப்படி என்னவா ட்ரீட் பண்ணோன்றது இருக்குல்ல, அது வந்து நான் காலங்காலமாக நம்மளுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயங்கள்ல, நம்ம சினிமாக்கள்ல எல்லாமே வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் என்னன்னா, இவ வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட வாழ்க்கை அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறதா இருக்கட்டும், அப்படி பண்ணிட்ட உடனே அவங்க நம்ம சேவியரா அவங்க இருக்கிறாங்களா, திடீர்னு அவங்க விட்டுட்டு போகணும்னு அரல்ஸ் இது பண்ணணும்னு நினைச்ச உடனே உங்களோட ஒரே ஹோப் அவங்க தான், உங்களுக்கு ஒரே நல்ல விஷயம் அதனால பிடிச்சனும் போகக்கூடாதுங்கிற இடம் இருக்குல்ல. அண்ட் இன்னொன்று ஃபர்ஸ்ட் எடுத்த ஒரே ஒரு விஷயம்தான், நீ வந்து ஒன்ஸ் நீ எனக்கு என்னோட பார்ட்னராக வந்துட்டனாக்கா அவ்வளோதான். இப்போ அது உன்னுடைய உன்னோட ஃப்ரெண்ட்ஸுன்றது வந்து உனக்குன்னு யாரும் இருக்கு, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒருத்தங்க இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான என்ன சொல்றது, தேவையில்லாத எக்கச்சக்கமான விஷயம் அது வந்து என்ன சொல்றது, லிமிட்டடா இத்தனை பீப்புள் இந்த செக்டர் ஆஃப் பீப்புள் மட்டும்ன்றது கிடையாது, எல்லாருக்குள்ளேயும் தான் இருக்கு. இந்த பக்கம் வர்றது வந்து என்ன சொல்றது, மேபி இந்த மாதிரியான அவேர்னஸ் வந்து நிறைய அது பர்சனல் க்ரோத், அவங்க பர்சனல் க்ரோத்தை என்னவா புரிஞ்சிருக்கிறாங்க, எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறாங்கிறத பொறுத்து அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஏன்னா சில பேருக்குலாம் எவ்வளோ சொல்லியும் அதை பற்றின இது வந்தது கிடையாது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லேயே சொல்கிறேன், அவங்க அப்படியே தான் இருக்க போகிறாங்க. சில பேர் அப்படின்னு ஒருவேளை நான் அப்படி இருக்கேனான்னு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கு ஓப்பனாக இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் அது வரலாம். இந்த டாபிக் பேசும்போதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் நரேட்டிவ் இருக்குல்ல நம்ம சினிமால கதைகள்ல பெரும்பாலும், அதாவது அந்த காதல் அவன் கிடைச்ச உடனேவே முடிஞ்சு கேம் ஓவர், அவ்வளவுதான் முடிஞ்சது, அவ்வளவுதான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிட்டா சாவர வரைக்கும் இனிமேல் நானும் அவளும் அவ்வளவுதான் ஒன்னாதான் இருக்கும். மேபி அது கூட நம்ம உளவியல மைண்ட்ல போய் உட்காருதோன்னு எனக்கு தோணும். ஏன்னா அதன் பிறகு பிரிவுக்கான வாய்ப்புகள் உண்டு, அதன் பிறகு காதல் அழிவதற்கான எல்லா வாய்ப்பும் உண்டு. ஏன்னா நம்ம காதல் அழிவதில்லை இதெல்லாம் இந்த மாதிரி தானே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மேபி அது கூட ஒரு காரணமோ, ஒருத்தங்க பிரியறாங்கன்னா அதை ஏத்துக்க முடியாத ஒரு மனநிலையில இருப்பதற்காக. அது ஆமா, அந்த மைசாசிகள்ல ஒன்று சொல்லுவா போல, அந்த ஹீரோ சொல்ல, உன்னோட அடலசன்ஸ்ல நீ என்ன சினிமா பார்க்குற, நீ என்ன நாவல் படிக்கிறங்கிறது வந்து உன்னுடைய ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் வந்து பயங்கரமாக தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லுவாப்புல. அப்போ நீ என்னென்ன சினிமா பாவம் அவள் தான் உனக்கு வாழ்க்கை, நீ என்ன பண்ணியாவது அவளை அடைஞ்சிருங்கிறத வந்து நம்மளுக்கு போதிக்கப்பட்டுட்டே இருக்கு. அது வந்து நம்ம என்ன சொல்றது, ரொம்ப லேமாக சினிமா தானேங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் உங்களுக்கு வேற இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் மாடல் கிடையாதுல்ல சார். உங்களுக்கு சினிமா தான் உங்களுக்கு வந்து இதை சொல்லி கொடுக்குது, அப்படி இல்லையே இப்படி கூட பண்ணலாங்கிற மாடல் எனக்கு வேற எங்க இருந்தும் கிடைக்கல. ஸோ மேபி தட்ஸ் த ஒன்லி வேங்கிறத வந்து நான் உட்பட என்ன சார்ந்திருக்க நிறைய பசங்கள் வந்து ஆமா அதான கரெக்ட், வேற என்ன பண்ண முடியும், அந்த ஒத்துக்கலாம் போய் அங்க நில்லு, அவளை பாரு, அவள்கிட்ட அவ டார்ச்சர் பண்ணினே இருக்கும், கடைசியா டார்ச்சர் தாங்க முடியாதாவது ஒத்துக்குவா ஆன்றது இருக்குல்ல. அதான் நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு பெரிய சுய பரிசோதனை தேவைப்படுது இல்ல. தன்னைத்தானே நான் என்னை மாத்தி அமைச்சுக்கிட்டே இருக்கேன், அங்கங்க செத்து மறுபடியும் உயிருக்கு வர வேண்டியிருக்கு அப்படின்ற ஒரு சென்ஸ். ஐ லைக் ஹவ் இட்ஸ் வெரி கான்டெம்பரரி ஃபிலிம். நீங்க அந்த டிவைசஸ்லாம் இருக்குல்ல, இன்ஸ்டா ரீல்ஸை பயன்படுத்துவதாக இருக்கட்டும், இல்லை இந்த ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் ஒரு யங் அடல்ட் ஆஃபீஸ் ஸ்பேஸ் எப்படி இருக்கும், இவங்க அடிக்கடி ஜென்ரலா, ஏன்னா இன்னைக்கு எழுதுறவங்க நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் வந்து இந்த செல்போனை வச்சுக்கிட்டு என்ன எழுதுறதுன்னே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்றது. பட் ஐ திங்க் யூ நேவிகேட்டட் இட் ஜஸ்ட் ஃபைன்னு நினைக்கிறேன் அந்த பிரச்சனைகள்லாம். லைக் பிகாஸ் someone was telling me இதனால தான் முடிஞ்ச வரைக்கும் வேற பீரியட்ல வச்சிடுறது, இந்த செல்போன் பிரச்சனை இருக்காதுன்றதுக்காக. அது ஒன்றும் பெரிய ஒரு ஆப்ஸ்டக்கிளா உங்களுக்கு தெரியலையா? அது தெரியல. ஏன்னா நம்ம லைஃப்ல நம்ம
அன்றாடத்திலேயே செல்ஃபோன்ஸ் கலந்துருச்சு. அண்டு நம்ம ஒரு நரேட்டிவ் பண்ணும்போதுமே ஃபோன்ஸில் இதில் அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, அது ஒரு பார்ட்டாக மாறிடுச்சு. அதனால அது நம்ம இப்போ பிளாக் பண்ணுறது, ஃபோன் பேசிகிட்டே இருக்கிறது, இது எல்லாமே பிரேக்கப்பில் வந்து லைஃப்லேயே நடக்கிற ஒரு விஷயமா. அது ஃபோன் கலக்காம எக்ஸாக்ட்லி ஃபோன் இல்லாமல் நம்ம சொல்லவே முடியாதுன்ற அளவுக்கு ஃபோன் அந்த நம்ம வாழ்க்கையோட கண்டிப்பா இட்ஸ் a creative decision you have to take. Like how much phone conversation do I have in this film? How much texting do I show in the film? எந்தெந்த டெக்ஸ்ட் நான் ஆக்சுவலி என்ன டெக்ஸ்ட்னு காமிக்கணும், காமிக்க கூடாதுன்ற ஒரு விஷயம்லாம் இருக்கு. அது மோர் லைக் நம்ம எவ்வளோ தூரம் நம்மளுடைய லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸை சிமுலேட் பண்ணலாங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் அந்த சாய்ஸ் வந்துச்சு. ஓகே ஓகே. உங்களுடைய பார்வைகள் மாறினதுக்கான காரணம் என்ன? இன் டர்ம்ஸ் மாறிச்சுன்னா நீங்கள் ஏதோ ஒரு டைம்ல நீங்கள் அருண் மாதிரி இருந்தீங்கன்னு சொல்ல வரல, பட் ஒரு அதை பத்தின புரிதல் வந்ததுக்கான ஒரு நீங்க வாட் யூ அட்ரிபியூட்? ஐ திங்க் லைக் பெரிய அளவில் நான் லைக் எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நம்ம பார்ட்னர் கிட்டேருந்து நமக்கு கிடைக்கிற லேர்னிங்ஸு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லலாம். ஓகே ஓகே. 1-2 இடங்கள்ல தியேட்டர்ல கைத்தட்டுகள் வந்தது எனக்கு பெருசா அதுல ஒரு உடன்பாடு இல்லை. பட் ஐ வாசன்ட் ஷுர். பட் அப்போ கூட இது வந்து என்ன சொல்ற, சில படங்கள்ல ரொம்ப தெளிவாக தெரியும் அவங்க படம் எடுத்தது இந்த கைத்தட்டலுக்காக அப்படின்னு சொல்லி. பட் ஐ வாசன்ட் ரியலி ஷுர் அபவுட் லவர். பட் ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ அபவுட் 1-2 இடம்னா நான் ஸ்பெசிஃபிக்காகவே சொல்றேன். லாஸ்ட்ல வந்து அவ வந்து இவனை ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது ஆல்மோஸ்ட் இவன் அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டு போற மாதிரியான ஒரு தோற்றம் வருது இல்லை அதுல. அவன் அப்படி கிளம்பி போகும்போது அவளுடைய அழுகை இன்னும் கொஞ்சம் வீரியமாகுது அந்த இடத்துல, இன்னும் அதிகமா அச்சோ விட்டு போயிட்டேன்ற ஒரு சென்ஸ் மாதிரியான ஒரு ஃபீலிங் ஒண்ணு. போடா போடா, ஏன்னா இவங்க நம்ம பயடா நீ இதெல்லாம் வா 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 வான்னு கூப்பிட்டு போய் கை தட்டுற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குல்ல. How do you see this? அதுதான் என்னன்னா, ஒரு காம்ப்ளெக்சிட்டிஸை ஃப்ளாஸை நம்ம நேவிகேட் பண்ணும்போது சில வாட்டி அந்த ஆம்பிகுவிட்டி வந்து இப்படியும் அப்படியும் லேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் பார்க்குறேன். ஏன்னா அந்த கேரக்டர்ஸாக அவன் வந்துட்டு நம்ம ஹர்ட் ஆயிட்டோங்கும் போது சில டைமில் நம்ம பேசாமல் இருக்கிறது தான் ஒரு ஆயுதமாக எடுத்துக்கோங்கள. ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது, சைலண்ட்டாக இருக்கிறது, இல்லாட்டி எதாவது பேசினா டப்புன்னு நோஸ் கட் பண்ணுற மாதிரி சொல்கிறது, அது ஒரு பெரிய ஆயுதமாக எடுக்கும். இந்த லிரிக்லேயே ஒரு மோகன்ராஜன் அவர் எழுதியிருப்பார், கனத்த மௌனம் போல கோபம் ஏதும் இல்லையே அப்படின்ற ஒரு வரி இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸில் தான் அவன் போயிட்டு அவனோட கோபத்தை அந்த மௌனம் மூலமாகவுமே அந்த நிராகரிப்பு மூலமாகவுமே வெளிப்படுத்த ட்ரை பண்ணுறானே தவிர அவன் கெத்தாயிட்டான் போடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸ்ல இல்லை. அப்படியான ஒரு ஸ்பேஸ்ல இருந்துன்னா அவன் 2 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அந்த ஆப்பிள் கம்பில் எடுத்துட்டு போய் வைக்கணுங்கிற அவசியம் இருந்திருக்காது. ஸோ அந்த விதத்துல திவ்யாவோடதுமே என்னன்னா, அவளுக்கு த்ரூ அவுட் த ஃபிலிம் ஹர் ப்ராப்ளம் வாஸ் லெட்டிங் கோ. அண்ட் என்னதான் கடைசியில இங்க ஒரு கிரசண்டோல வந்து நிற்கும் போதுமே அந்த ப்ராப்ளம் அவளுக்கு இருக்கு. அந்த ஃப்ளா அவள்கிட்ட ஏதோ ஒரு இடத்துல தொடர்ந்துட்டு இருக்கோங்கிற ஒரு இடத்துலதான் அது பண்ணதே தவிர இந்த இப்ப புரிஞ்சிக்கப்படுற இன்டென்ஷன் வந்து கொஞ்சம் டீவியேட்டடா தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா ஜஸ்ட் பிஃபோர் தட் அவ வந்து அவனை தன்னுடைய அப்பாவோட சேர்ந்து ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன், அவ பண்ண கம்பேரிசன் எனக்கு புரியுது. உனக்கு எப்படியாவது இதை புரிய வைக்க முடியாதா, சரி உன் வீட்டுல இருந்து நான் உனக்கு ஏதாவது புரிய வைக்கிறேன்ற ஒரு ஸ்பேஸ். பட் அதன் பிறகு அவ அதை பொறுத்த மன்னிப்பு சொல்றதும் புரியுது, மன்னிச்சு நான் தெரியாம உன்னை லைக் பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்ற ஒரு ஸ்பேஸ். பட் ஐ திங்க் அது வந்து தட் ஆல்சோ கெட்ஸ் ப்ராசஸ்ட் ஆஸ் எவ்வளோ அவன் ஜெனுவனா அவனை லவ் பண்றதுக்கு போயும் அவன் கூட இவனை போய் கம்பேர் பண்ணிட்டு ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கல, நீ ஒரு வேஸ்ட், உனக்கு அறிவு இல்லை அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்ல பார்க்கப்படும் போது would you handle it differently now that you know how it's being received? What would you do differently? I think probably இன்னும் கொஞ்சம் அந்த காம்ப்ளெக்சிட்டி காட்டணும்னு நினைச்சிருந்தாலுமே அதோடைய சார்பு நிலைகளை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்திருக்கலாமோன்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. இந்த சைடு அது சாயணுங்கிறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருந்திருக்கலாம். நீங்க ஸ்பெசிஃபிக்காக உங்க சார்பு நிலை இந்த படம் பொறுத்த வரைக்கும் எதுவாக நீங்க பாக்குறீங்க? இந்த படம் பொறுத்த வரைக்கும் இவங்க இட்ஸ் அ ட்ராஜடி அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். லைக் இதுதான் இந்த இவென்ச்சுவாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்காதவங்களோட ஒரு ட்ராஜடியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த நேரத்தில் எனக்கு 2 பேர் மேலேயுமே என்னுடைய ஐ ஹாவ் மை sympathies with both of them, but Divya has more of my empathy. Yeah.
ஃபார் யூ உங்க 2 பேருக்குமே இது உங்களுடைய முதல் படம் அண்ட் மணி திஸ் இஸ் ப்ராப்ளி யூ அட் யுவர் கிரேஸ்டா அப்படின்னு சொல்லலாமா தெரியல. வாட் வாஸ் யுவர் பிக் இஃப் யூ ஹேட் டு சே ஒன் டேக் அவே இந்த ப்ராஜெக்ட் பண்ணதுல ஒரு இயக்குனர் எழுத்தாளராக நீங்களும் ஒரு நடிகராக நீங்களும் திஸ் வாஸ் மை பிக்கெஸ்ட் டேக் அவே இந்த படம் பண்ணதுனால அப்படின்ற மாதிரி எது நீங்க சொல்லுங்க? என்டையரா அந்த ஃபிலிம் பண்ணதே வந்து பட் ஆனா எனக்கு வந்து ஒரு இது வந்து எனக்கு இந்த படம் நடிக்க போறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் ஐ எம் கோனா ஹாவ் அ வெரி டஃப் டைம் மென்டலி. ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள் இருந்தது. ஆனா அட் த சேம் டைம் எனக்கு பெரிய இது முடிச்சு வெளியில கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்துட்டு இருக்கும்போது இப்போ யோசிச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய தெரப்யூட்டிக்கான, ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி அருணா இருந்த காலகட்டங்களில் சொல்றேன், இப்போ எனக்கு ஒரு டிஸ்கஸ்ட் டெவலப் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். இட் டசன்ட் மீன் தட் நான் வந்து ரொம்ப ஒரு புனிதனா புரியுதுன்றது இல்லை. பட் என்னால் என்னுடைய சர்டனான ஒரு விஷயம் நான் ஒரு கொஞ்சம் போர்ஷன்ஸ் வந்து என்னால் வெறுக்க முடியுது. நான் இனிமே எக்காரணம் கொண்டு அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாகவே நான் அதை பற்றி யோசிச்சுட்டேன். இனி என்னோட அந்த போர்ஷன் வந்து என் லைஃப்ல ரொம்ப டார்க்கான அந்த டைம்ஸ் வந்து இனி நான் பண்ணக்கூடாது, லைஃப்ல இது பண்ணக்கூடாது. ஸோ இந்த படம் ஆஸ் பர்சனல் க்ரோத்தாவே சொல்லுது. இது கரியருக்கு என்னவா இருக்கு போனா பர்சனலாவே எனக்கு வந்து பெரிய இன்னர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படம். எனக்கு ஐ ஃபைண்ட் கிரேட் பிளஷர் தட் யூர் ஆப்ரேட்டிங் இன் திஸ் ஸ்பேசஸ். ஒரு குட் நைட்டாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், ஒரு 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 இயல்பான ஒரு வாழ்க்கையும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய அழகையும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகளையும் பேசுவது. நான் அது ரொம்ப கான்சியஸாகவுமே இப்போ ஏன் இயல்பா நம்மளுக்கு சுத்தி இருக்கிற மனிதர்களுக்கு நிறைய எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை அவன் கவுண்டர் பண்ணி வெளியே வந்தாலும் ஹீரோ தான் இல்லைங்களா? அது நான் வந்து ஒரு பெரிய என்ன அதுக்கு எகென்ஸ்டா பேசல. பட் இவங்களுமே ஹீரோன்னு தான் சொல்றேன். இப்போ நம்ம அது பெரிய விஷயங்களை பண்ணி தான் ஹீரோ ஆகணுன்றது அவசியம் இல்லைன்னு சொல்றேன். கொரட்டை விட்டுக்கிட்டே எப்படி வாழ கத்துக்கிட்டோம்னாலே அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். நீங்க சொன்னீங்கல்ல நான் இப்போ ஒன்னும் புனிதன் ஆயிரலன்னு. ஐ திங்க் அருணாக தன்னைத்தானே யாராவது உணர்ந்தாங்களே ஆனால் அவங்க என்னைக்குமே தான் முழுசா புனிதன் ஆயிட்டாங்கன்னு நம்பவே மாட்டாங்கன்னு தோணுது. ஐயோ தெரியலையே இன்னும் என்னென்ன உள்ள டீமன்ஸ் என்னென்ன இருக்கோ அப்படின்னு அது எப்ப வெளியே வரும்னு தெரியல. இன்னொன்னு அதான் சொல்றேன், நம்ம வந்து ஒரு பெரிய இதுவான பார்சல் தான். உள்ளுக்குள்ள என்னென்ன எப்பப்ப எந்தெந்த சமயத்துல வருங்கிறது தெரியல. ஏன்னா நான் அப்படி கோவப்பட போறேங்கிறது அதுக்கு முந்தின நொடி வரைக்கும் தெரியாது எனக்கு இல்லையா? ஸோ அதனால வந்து அது பண்ணி முடிச்சதுக்கு ஏன்டா அப்படி பண்ணோம் அப்படிங்கறது வந்து அப்புறம் தான் யோசிக்கிறோம். ஸோ எல்லாத்தையும் டேம் பண்றதுக்கு யூ நீட் லைக் நிஜமா அதை அந்த நொடியை கடந்த பிற்பாடுதான் நீங்க இனி இது பண்ணக்கூடாது. ஸோ அப்போ அதுக்கு இன்னும் நிறைய வாழ வேண்டியிருக்கு. கான்ஸ்டன்ட் ப்ராசஸ் தான் நினைக்கிறேன். லவ் இஸ் க்ரோயிங் அப்ங்கிறது இட்ஸ் கான்ஸ்டன்ட் ப்ராசஸ். இட்ஸ் நாட் லைக் யூ ஸ்டாப் க்ரோயிங் அப் அண்ட் யூ ஆர் லைக் க்ரோன் அப் அட் ஒன் பாயிண்ட் யூ ஆர் க்ரோன் அப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. இட்ஸ் கான்ஸ்டன்ட் ப்ராசஸ். இட்ஸ் கான்ஸ்டன்ட். இட்ஸ் an everyday thing. We try every day. உங்க டேக்அவே சொல்லுங்க. ஆமா உடனே. ஓகே, என்ன டேக்அவே வந்துட்டு on a personal level எனக்கு like I had like great pleasure working with all the people. இது நான் சொல்றேன். இல்ல நான் வந்து சொல்றேன். எனக்கு வந்து இன்னொரு டேக்அவே அது நான் காப்பி அடிச்சேன். என்னன்னா to be around people who has very clear vision. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த செட்லயே நான் ஒரு ஆள் தான் சேட்டர் பாக்ஸ், வேற எல்லாருமே சைலண்ட். இவர் பேச மாட்டாரு, சினிமாட்டோகிராஃபரு பேச்சு அவருக்கு சுத்தமா இவராவது 4 வார்த்தை பேசுவாரு, அவரு சுத்தமா இதுதான் சைன் லாங்குவேஜில் தான் சொல்லுவாரு. எது வந்தாலும் செட்டே ரொம்ப லைப்ரரி மாதிரி இருக்கும். அண்ட் எனக்கு வந்து என்னன்னா எங்களுக்கு இன்னவே எனக்கு அந்த சைலன்ஸ் பயங்கரமா ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா சைலன்ஸ் இருந்தால் எனக்கு வந்து ஆங்ஸியஸ் ஆயிரும், என்னால் சைலன்ஸ்ல இருக்க முடியாது. ஸோ அண்ட் ஆல்சோ பீப்புள் நிஜமாவே அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இப்படி ஒரு நான் சொல்கிறது ஒருத்தருக்கு 2 பேர் கிடையாது, அந்த செட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சொல்கிறேன். நான் ஒரு என்ன சொல்கிறது, இவங்களோட லாஸ்ட் ஏடி வரைக்கும் என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பாண்டிங்கும் சரி, இந்த அவங்க வந்து ஒர்க்கை ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வேலை செஞ்ச விதமாக இருக்கட்டும், அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்சஸ் நினைக்கிறேன். இப்போ நீங்க சொல்லுங்க. சேம், அந்த ப்ராசஸை நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். எனக்கு ஐ எம் சம்மன் ஹூ என்ஜாய்ஸ் த ப்ராசஸ் மோர் தென் த ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி.
ஸோ அந்த விதத்தில் ப்ராசஸ் ரொம்ப என்ரிச்சிங்காக ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு ப்ராசஸாக இருந்துச்சு. அண்ட் எல்லாருமே ஒரு எப்படி சொல்கிறது, வெவ்வேறு மாதிரியான ஆட்கள் உள்ளே வந்தாலும் ஒரு விஷயத்தை நோக்கி எல்லாரும் ஒர்க் பண்ணும்போது ஒரு சினர்ஜி கிரியேட் ஆகும்ல, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. உங்களுக்கு இந்த படத்துக்கு கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்சஸோ இது வழியாக வரக்கூடிய ஒரு வேலிடேஷனோ எவ்வளோ முக்கியமானது இண்டிவிஜுவலி? Professionally, of course, but I mean, like, what is, it's a complex film to make a debut with, illa. It's not exactly the easiest, safest film, அப்படி வேணா சொல்லலாம். எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாலும் அதனுடைய உயிர் என்னவா இருக்கும் வெளில வந்த பிறகு அதை எப்படி ப்ராசஸ் பண்ண, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் டுவர்ட்ஸ் எண்ட் இப்படிலாம் ரியாக்ஷன் வரும்ன்றதுலாம் நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்கல்ல, ஒரு சில தரப்புகள்னு சொல்கிறேன். ஸோ ஓவரால் லைக் இதுலேருந்து வரக்கூடிய ஒரு வேலிடேஷன் எவ்வளவு முக்கியமா நீங்க பாக்குறீங்க இந்த ஃபிலிம்க்கு? அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கா? இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஸ்பேசஸ்ல ஆப்ரேட் பண்ணலாம் வருங்காலத்துலன்னு? இல்ல ஹாஸ் இட் மேட் யூ ஃபீல் லைக் சரி ஓகே இதுக்கும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணி பண்றோம்? இல்ல அப்படி கண்டிப்பா ஃபீல் பண்ண வைக்கல. ஏன்னா நான் தான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அவ்வளோ பேர் அவங்களோட பர்சனல் லைஃப்பை பத்தி பேசும்போது அவங்க எல்லாருமே வந்து அன்றாடத்துல இருக்கிற நார்மல் லைஃப்ல இருக்கிற பீப்புள் அண்ட் அவங்க ஒரு ஆடியன்ஸா படத்தை போய் படமா அணுகி பார்த்துட்டு அதுலேருந்து வெளியே வரவங்க இவ்வளோ மீனிங் ஃபைண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக என்கரேஜிங்காக தான் இருக்குது, டெஃபினட்டாக என்கரேஜிங்காக தான் இருக்குது. அண்டு அதான் டிஸ்கஷன்ஸ் எனக்கு எவ்ரி ஃபிலிம் நான் என்ன நினைப்பேன்னா அந்த படம் வெளியே போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதோ அதுதான் எனக்கு பெரிய லேர்னிங்கா. ஏன்னா கண்டிப்பா நமக்கு பயாசஸ் இல்லாத மனுஷங்க இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். அப்படி சொன்னாலுமே அது பொய்ன்னு தான் நான் நம்புவேன். அதனால நம்மளோட பயாசஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய கருத்து, நம்மளுடைய ஒரு கருத்துன்னு கூட சொல்ல மாட்டேன், நம்மளுடைய ஒரு பர்ஸ்பெக்டிவ் வந்து எப்படி புரிஞ்சிக்கப்படுது, அது என்னவாலாம் மாறுது அப்படிங்கிற ஒரு இடத்த அப்சர்வ் பண்றது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராசஸா இருக்குமா. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுக்கான ஒரு குட்டி ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு இப்போதைக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? அட்லீஸ்ட் நவ் யூ நோ ஓகே இப்படி நம்ம யோசிச்சு வச்சா இது உலகத்துக்கு இப்படி போய் சேருதுன்ற ஒரு இருக்கு. ஆமா, லவ்லி. ரொம்ப நன்றிகள் ஃபார் திஸ் கான்வர்சேஷன். காதல்ன்ற பேர்ல யாரும் தொந்தரவு பண்ணாம இருக்கணும், 1, உங்க படம் பெரிய வெற்றி அடையணும், 2 இது 2த்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.